ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஒரு புது மங்கா தாங்க பார்க்க போகிறோம். இதோட பேர் டாம் ரைடர் கிங். உங்களுக்கு சோலோ லெவலிங் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்தே ஆகணும். இதுலேயும் சிஸ்டம் வருது. நம்ம ஹீரோ சோலோவாக மாஸ் பண்ணிட்டு இருப்பான். இதில் நிறைய அட்வென்ச்சர் ஆக்ஷன் எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. இதை மிஸ் பண்ணாம பாருங்க. சரி வாங்க, நம்ம இப்போ டாம் ரைடர் கிங் எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக ரத்த காயத்தோட சாகர் நிலமையில இருக்கான். சே, எனக்கு அவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல. எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அவன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஸ்னேக்கு, அது பார்க்கறதுக்கே சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும். அது நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்து அவ்வளோதான் நான் சாக போகிறோம் போல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட பேர் ஜோ. அவனுக்கு இப்போ 38 வயசாகுது. நம்ம ஹீரோ அந்த பாம்பை பார்த்து இது எல்லாமே ஆரம்பிச்சது 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படி சொல்லும்போது, 15 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் திடீர்னு வானத்துலேருந்து வெளிச்சம் வந்தது. அங்கே பார்த்தா கலர்கள் வந்தது. அந்த கலருக்குள்ள மந்திர பொருட்கள் நிறைய இருந்தது. அந்த மந்திர பொருட்கள் எல்லாருமே உள்ள போய் வேட்டையாடி அப்படி கண்டுபிடிச்சி அதை எடுத்து வித்து ரொம்ப பணக்காரங்களானாங்க. இந்த மாதிரி டாம் ரைடர் நிறைய பேர் இருக்கும்போது நானும் அதுல ஒரு ஆளா இருந்தேன். அப்போ ஆர்கடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர பொருள் கிடைச்சது. அது மந்திர பொருட்கள் எங்கெங்கே இருக்குது, அதோட மதிப்பு என்ன, அது என்ன செய்யும் அப்படின்னு எல்லாமே காட்டி கொடுக்கும். இந்த மாதிரி நான் அந்த மந்திர பொருள் எடுத்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் மிகப்பெரிய பணக்காரங்க அவங்களோட அந்த இராணுவ பலத்தை வச்சு யாருமே இதுக்கப்புறம் அந்த டாம்குள்ளே போய் வேட்டையாடக்கூடாது, பொருட்களை எடுக்கக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அப்போது ஒரு பெரிய சிஓ, அந்த சிஓ கிட்ட நான் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த சிஓ என்னை நல்லா யூஸ் பண்ணான். அது மூலமாக நிறைய மந்திர பொருட்கள் எடுத்து அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் அது அவனுக்கு போதலை போல. நான் என்னோட திறமையை பார்த்து அவன் ரொம்பவே பொறாமப்பட்டு என்னோட திறமை இதுக்கப்புறம் அவனுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு என்னை அழிக்க பார்த்தான். அவன் அதுக்கப்புறம் முடிவு பண்ணி என்னையும் என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நாங்கள் செத்துருவோம் தெரிஞ்சுமே இங்கே அனுப்பிச்சு வச்சிருக்கான் அந்த பண்ணாட சிஇஓ. அவனை நான் விடவே மாட்டேன் அப்படி சொல்லும்போது, கட் பண்ணா இங்கே பிரசன்ட்ல அந்த பாம்பு நம்ம ஹீரோ அப்படி கடிக்க வரும். நம்ம ஹீரோ கல்லை எடுத்து அது மேலே அடிச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ சாப்பிட்டுட்ட, அப்படி இருக்கும்போது உனக்கு இன்னும் பசி அடங்கலையா, நானும் உனக்கு வேணுமா, ஒழுங்கு அங்கேருந்து போயிரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோமாவை கத்திட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு அந்த பாம்பு வாயை பொழந்துட்டு வரும். தள்ளி போ அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது, அப்போ பின்னாடி நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும். ஏன் நீ ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி திரும்பி பார்த்து யார் அது பேசுனது அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு அங்கே இருக்க மந்திர வாய்ஸ், என்னோட வாய்ஸ் உனக்கு கேட்குதா அப்படி சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு நிறைய மந்திர வாய்ஸ்லாம் கேட்கும், நீ யாரு எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்க, சரி நீ வந்துட்டு இல்லை என்னை எப்படியாச்சும் காப்பாத்து அப்படி சொல்லும்போது, அதுக்கு அந்த வாய்ஸ், உன்னோட பாதி உடம்பு வாங்கிட்டே இல்லடா, இதுக்கப்புறம் நீ பொழைப்பேன்னு நினைக்கிற அப்படி சொல்லும்போது, அப்புறம் பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோட பாதி உடம்பு நம்ம ஹீரோட்டே இல்லை, 2 காலும் போயிடுச்சு. அப்புறம் அந்த பாம்பு நம்ம ஹீரோவை கடிக்க வரும்போது, இது எல்லாத்துக்குமே காரணம் சிஓ தான், எப்படியாச்சும் நான் இங்கிருந்து தப்பிச்சு போய் அந்த சிஓவை கொன்னே திருவேன் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானா. அப்போ திடீர்னு அந்த வெளிச்சம் வரும். அப்போ அந்த வெளிச்சத்திலிருந்து வந்த மந்திர வாய்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து, நீ இவ்வளோ உறுதியா இருக்கியா அப்படின்னா சரி உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குறேன் அப்படி சொல்லும்போது, நம்ம இரவும் என்னது ஒரு பறவை வந்து நிற்குதே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த பறவை அதோட வாய்ஸை வச்சு, இங்கே பாரு, இந்த தடவையாச்சு நீ எப்படியாச்சும் ராஜாவோட அந்த சிம்மாசனத்தை கண்டுபிடிச்சி அந்த ராஜாவா நீ மாறணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மேலே ஏதோ ஒரு மேஜிக் பண்ணும். கட் பண்ணா நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு 2 கால் இருக்கு. படார்னு பயந்து போய், என்னது என் கால் திரும்ப வந்துருச்சா, நான் இப்போ எங்கே இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு முடிச்சு திரும்ப பார்த்தா அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனு. அங்கே பார்த்தா ஒரு அம்மாவும் பையனும் தான் நம்ம ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க போலீஸ், சீக்கிரமா சொல்லுடா, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல, கடுப்பாகுதா இவங்களோட, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லும்போது, நம்ம இரவும் இது எந்த வருஷம் 2025? என்னது நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்காவான். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2025 தான் முதல்ல அந்த மந்திர பொருட்கள் இருக்க டாம் வந்துச்சு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ திரும்ப டைம் டிராவல் பண்ணி பின்னாடி வந்துட்டான். நம்ம ஹீரோ அதை நினைச்சு என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி முத்தி பார்த்துட்டு, அப்படின்னா நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், இதுக்கப்புறம் தான் அந்த டாம்லாம் வரப்போகுது, அதுல இருந்த மந்திர பொருட்களை நான் இனிமே அசால்ட்டா வேட்டையாட போறேன், எல்லாமே எனக்கு தான் சொந்தம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த சிஓ அவனையும் நான் கொன்னே தீரணும், நான் சாகட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நான் அனுப்பி வச்சான்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பையனோட அம்மா நம்ம ஹீரோட்ட வந்து, ஸ்கூல் படிக்கிற பையனை நீ அடிச்சிருக்க, ஒழுங்கா இழப்பீடு காசு கொடுத்துரு அப்படி சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்ப்பான். அந்த ஸ்கூல் பையன் தான் நம்ம ஹீரோ கிட்ட வம்புழுத்திருப்பான், அதனால தான் நம்ம ஹீரோ அவன் அடிச்சிருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ, இங்கே பாருங்க என்கிட்ட காசுலாம் கிடையாது அப்படி சொல்லும்போது, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், காசு கிடையாது அது கிடையாதுங்கிற அப்படி சொல்லிட்டு அடிக்க போவாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு, என்னது நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே ஒரு மாதிரி சாக்காயிரும். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கையை பிடிச்சிங்க பாருங்க, அவங்க பையன் தான் வம்புழுத்தான், இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அந்த பையனும் என்ன தைரியம் தான் எங்க அம்மாவோட கையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அடிக்க பார்ப்பானா. நம்ம ஹீரோ அவனோட அட்டாக் அப்படி டாஜ் பண்ணிட்டு கையை பிடிச்சி மடக்கி அப்படி கீழே போட்டு அப்படி முட்டி வச்சு மேலே ஏறி உட்காந்துருவான்.
அப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன என்னோட உடம்பு இவ்வளவு ஸ்பீடா வேலை பார்க்குது அப்படின்னா 15 வருஷ அந்த மெமரி அந்த அனுபவம் எனக்கு அப்படியே உள்ள இருக்கு போல இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்க போலீஸ் டே என்னடா பிரச்சனை உனக்கு ஒழுங்கா அவங்க கேட்கற காசை கொடுக்க மாட்டியா அப்படி சொல்லும்போது ஐயா என்கிட்ட காசெல்லாம் கிடையாது ஆனா ஜெயில போட்டுக்கோங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவை பிடிச்சி ஜெயில போட்டுருவானுங்க நம்ம ஹீரோ ஜெயில உட்காந்துட்டே இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டேன் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா டாம் ரைடர் ஜோ நீதானே அப்படி சொல்லிட்டு ஸ்கிரீன் மாதிரி முன்னாடி வந்துட்டு இருக்கும் அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னாச்சு எனக்கு எது மண்டையில் அடிபட்டுருச்சா ஏதோ தெரியுது அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஸ்கிரீன் பாப்பாகி நீதான் டாம் ரைடர் ஜோ ஒன்னுத்துக்காகாத உதவாக்கற சாதாரண ஒரு பிட் பாக்கெட்டு நீலாம் ஒன்னுத்துக்கு வேலைக்காகாதவன் அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொன்னேன் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன சிஸ்டம் என்ன வெறுப்பேற்றிட்டு இருக்கியா இந்த மாதிரிலாம் என்ன தரக்குறவா பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படும் போது நம்ம ஹீரோக்கு இப்போ புதுசா ஒரு ஸ்கில் கிடைக்கும் அதுதான் ஸ்பை ஐ இந்த ஸ்பை ஐ மூலமா நம்ம ஹீரோ தூரத்துல என்ன நடக்குது நம்ம ஹீரோவை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால பார்க்க முடியும் அது நம்ம ஹீரோக்கு இப்போ புதுசா ஒரு ஸ்கில் மாதிரி கிடைச்சிருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது இது ஏதோ கேம் விண்டோ மாதிரி வந்துகிட்டே இருக்குது சே என்னது கேம் விண்டோ இதெல்லாம் எனக்கு எது பைத்தியத்தை பிடிச்சிச்சா இங்கிருந்து போங்க அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டத்தை பிடிச்சி நம்ம ஹீரோ அப்படி குத்திக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு குவெஸ்ட் வரும் 4 ஹிட் அண்ட் ஸ்கில் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அதை நீங்க எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படி சொன்னோன்னா அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது எனக்குள்ள 4 ஹிட் அண்ட் ஸ்கில் இருக்கா என்கிட்ட எங்கடா ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க போலீஸ் வந்து ஏன்பா தனியா கத்திட்டு இருக்க அமைதியா இருப்பா அப்படி சொன்னோன்னே சரிங்க அமைதியா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குன்னா நான் எனக்கு தேவையான அந்த மந்திர பொருட்கள் எல்லாம் சீக்கிரமா எடுத்துக்க முடியல நான் இன்னும் ரொம்ப திறமசாலியா வேற இருக்கேன் 15 வருஷம் அனுபவம் வேற இருக்கு அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வராரு யாருன்னு பார்த்தா அவர் பேரு பார்க்கு நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர் நம்ம ஹீரோவை பெயில எடுத்துட்டு வெளியே கூட்டு போறாரு அவர் ஒரு டிடெக்டிவ் தான் அவர் அப்படியே நம்ம ஹீரோ வெளியே கூட்டு போய் பேசிட்டே இருக்கும்போது டேய் ஏன்டா தேவையில்லாத வேலை பார்க்குறேன் சின்ன பசங்களாம் எதுக்கு வம்பளுக்குற அப்படி சொல்லி பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அந்த பார்க் அண்ணங்கிட்ட ஆமா இந்த டாம் மாதிரி மிகப்பெரிய கலர் மாதிரி வந்துச்சா அதுக்குள்ள மந்திர பொருட்கள்லாம் இருக்கும்ல அவங்களாம் எடுத்தாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அதை கேட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே டேய் என்னடா போலீஸ் ஏதாவது மண்டையில் அடிச்சிட்டாங்களா பைத்திய மாதிரி உழையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படின்னா இன்னும் அது வரல போல இதுக்கப்புறம் தான் அது வரும் போல நான் ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஹீரோ கிளம்பும்போது அவரும் அந்த பார்க்கும் சரிப்பா நீ போயிட்டு வா நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுவாரு அப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வரும்போது இந்த மாதிரி மந்திர பொருள் எல்லாம் யூரோப்பு அமெரிக்கா இதுல தான் ரொம்ப விலை வாய்ந்ததா இருக்கும் அதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிளைட்டுக்கு காசெல்லாம் வேணும் எப்படி நாங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒரு சந்துக்குள்ள வருவான் அப்படி அந்த சந்துக்குள்ள வரும்போது ஒரு 4 தடியனுங்க வந்து டே என்னடா வேலைக்கு போகாம இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த தடியனை பார்த்துட்டு எனக்கு வருமானம் வந்துருச்சு இவங்க கிட்ட இருந்து உருவிட வேண்டியது அப்பதான் நம்ம ஹீரோ இவன் யாருன்னு சொல்றான் இவன் யார் அப்படின்னா இவங்கிட்ட தான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துருக்கான் இவனோட அக்கா தான் ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காங்க அந்த ஆர்ட் கேலரியை தான் எங்க அக்காவும் தம்பியும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த ஆர்ட் கேலரியில காலேஜ் படிச்சுக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான் ஆனா இவங்க அவங்க மதிக்கவே மாட்டானுங்க மட்டமா நடந்துட்டு இருப்பானுங்க ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே திறமசாலியான ஆளு நம்ம ஹீரோவை ரொம்ப மரியாதை இல்லாம திட்டிக்கிட்டே வச்சுட்டு இருப்பானுங்க அப்படியே நம்ம ஹீரோ இந்த பக்கம் அவனுக்கு முன்னாடி நின்று இருக்கும்போது அங்க இருக்க ஒரு மஞ்ச மண்டையை நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு என்னடா நீ பாட்டுக்கு நின்றுட்டே இருக்க என்னோட பாஸ் கேள்விக்கிட்டே இருக்கல பைத்தியக்கார நாய் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ கடுப்பாய் அந்த மஞ்ச மண்டையை மூஞ்சில டக்கான்னு ஒரு குத்து அடிச்சு அடியில அவன் பறந்து போய் விழுந்துருவான் டேய் போய் என்னோட அக்கா கிட்ட சொல்லு நான் அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன் ஒழுங்கா சம்பளத்தை அனுப்பி என்ன புரியுதா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு கடுப்பாய் அந்த தம்பி இருக்கான் பாருங்க ஆட்டுக்கிராடி அக்காவோட தம்பி அவன் நம்ம ஹீரோ கிட்ட டேய் என்னடா பேசிட்டு இருக்க உனக்கு ஏதாவது மண்டையில அடிபட்டுருச்சா பார்த்து பேசு யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு டேய் நான் யார்கிட்ட பேசுறேன்னு நல்லாவே தெரியும் உனக்குத்தான் நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியல அப்படி சொல்லும்போது அவன் சிரிச்சுட்டு அந்த தம்பிக்காரன் டே என்னடா அவன் சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்கான் யார் எழுதி கொடுத்தான்னு இந்த டைலாக் பேசிட்டு இருக்கான் இருடா அவன் வாயை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்காரன் நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக கிட்ட வருவான் நம்ம ஹீரோ அவனோட மூஞ்சிலேயே பொழுக்குன்னு ஒன்று வச்சிருவான் அடிச்சடியில் மூக்கிலலாம் ரத்தம் வரும் மறுபடியும் அவனோட தலையை பிடிச்சி முட்டி வச்சு ஓங்கி ஒரு அடி அதை பார்த்து அந்த தம்பியோட 3 நல்ல கையும் என்னாச்சு இவன் ஜோ இந்த மாதிரிலாம் சண்டை போட மாட்டானே இவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு சக்தியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மண்டை காஞ்சிட்டு இருப்பானுங்க அப்புறம் 2 பேரும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வருவானுங்க நம்ம ஹீரோ ஒருத்தனை அப்படி எல்போ வச்சு மூஞ்சில ஒரு குத்து காலை வச்சு ஒரு கிக்கு 2 பேருமே நாக் அவுட் பண்ணோன்னே அங்கே ஒரு மஞ்ச மண்டையை மட்டும் நிற்பான் என்ன சண்டை போட்டு நாளாச்சா வாடா என் கூட வந்து சண்டை போடு சும்மா நான் வெறியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருப்பான் என்னதான் நான் 15 வருஷம் என்னோட அனுபவம் இந்த உடம்புக்குள்ள இருந்தாலுமே இதோட மசில் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது மசில்னா கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த தம்பிக்காரன் ஒரு மந்திர கத்தி எடுப்பான் அந்த மந்திர கத்தியை பார்த்தோம் நம்ம ஹீரோ இது சாதா கத்தி இல்ல மந்திர கத்தி சிலது அந்த டாம்குள்ள இருக்கும் டாம்குள்ள இல்லாத இந்த சில மந்திர பொருட்கள் எல்லாம் மக்கள்கிட்ட அப்படியே புழங்கிட்டு இருக்கும் இது சாதாரண பொருள் மாதிரி தான் இருக்கும் ஆனா இதோட ஒர்த் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மந்திர கத்தியை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் டேய் உன்னை விட மாட்டேன்டா இந்த சாகுடா அப்படி சொல்லிட்டு கத்தியை வச்சு நம்ம ஹீரோவை வெட்ட வருவான் நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டு அவன் கத்தியை பிடிச்சி அவன் கழுத்துல வச்சு டேய்
என்ன கத்தி ஷார்ப்பா இருக்கு இறக்கிறவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருப்பான். அதை பார்த்து 2 பேரும் டேய் அவனை விடுடா அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த கத்தியை வாங்கிட்டு அப்படி கையில வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தெரியுது அதோட மந்திர பொருள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மந்திர கத்தியோட பவர் மூலமா நம்ம ஹீரோக்கு என்ன பவர் கிடைக்குதுன்னா, முன்னாடி வரவங்கள எக்ஸ்ரே மிஷின்ல பாக்குற மாதிரி அசால்ட்டா பாக்குறான். அவனோட எலும்பு கூடு மசில் குடல் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ சரசரன்னு வெட்டிட்டு சும்மா அந்த பக்கம் ஜெட்டு மாதிரி போய் நிற்பான். அவனுங்க டேய் என்னடா நடந்தது அப்படி சொல்லி 2 பேரும் மூஞ்சா பார்த்துட்டு இருப்பான்ல. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனோட உடம்பெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கும். ஐயோ இவன் எப்படிடா வெட்டினா அப்படி சொல்லிட்டு பார்த்து மிரண்டுட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ பரவாயில்ல இது நல்லாவே வெட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு டேய் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுங்கடா அப்படி சொல்லும்போது அதுக்கிட்ட அவனும் சரிங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. கட் பண்ணா அந்த தம்பிக்காரன் அவங்க அக்கா காரிக்கு ஃபோன் பண்ணி அக்கா அந்த ஜோ எங்களை அடிச்சு போட்டு காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா அப்படி சொல்லும்போது டேய் என்னடா சொல்றீங்க கேவலம் அந்த ஜோ அவன் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டான் அவன்கிட்ட அடி வாங்கிட்டீங்களாடா சரி என்னென்ன அவன் எடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லும்போது அக்கா எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா அவன் இருக்கிற காசு பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு எல்லாத்தையுமே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஆனா அங்க ஒரு மந்திர பொருள் இருந்தது அந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டாங்கக்கா அப்புறம் அந்த புத்தர் சிலமா இருந்தது அது அக்கா அதையா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணா பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ டே உங்ககிட்ட என்னென்ன காசு இருக்கு எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காசுலாம் வாங்கிட்டு இருக்கும்போது அங்க புத்தர் சிலை வச்சிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டே என்ன புத்தர் சிலைலாம் வச்சிருக்கீங்க அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அது எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா இவ்வளோ பதறீங்க அப்படின்னா இந்த புத்தர் சிலையில ஏதோ ஒன்று இருக்கு போல இருக்கு சரிடா அண்ணன் எடுத்துக்கிறேன் நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்படி அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சிடும். அந்த பிளாஷ்பேக் முடிஞ்சோன்னு அவங்க அக்கா அந்த தம்பி கிட்ட டே அது திருப்ப கொண்டு வா அக்கா கேட்கலக்கா டே பைத்தியக்கார வெண்ண மவனே அந்த பொம்மையை திரும்ப கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ அந்த புத்தர் பொம்மையை கொண்டு வந்து மந்திர பொருட்கள் விற்கிற கடை கொண்டு போய் கொடுத்தா அந்த கடைக்காரரு தம்பி இது 100 ரூபாய்க்கு தான்ப்பா போகும் இது சாதாரண பொம்மை தான்ப்பா அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்துருவான். என்னடா இது சாதாரண பொம்மை அப்படின்னா இதை பார்த்து எதுக்கு அவனுங்க அவ்வளோ பதறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஒரு ஸ்பை ஸ்கில்லு அது மூலமா நம்ம ஹீரோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தூக்கி போட்டு உடைப்பான் பாருங்க. உடைச்சதுல பார்த்தா உள்ள ஒரு பாட்டில் இருக்கும் பாட்டிலுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கும். அதை பார்த்தா நம்ம ஹீரோ இது சரக்காச்சே இவனுங்க சரக்குலாம் விற்கிறாங்களா இல்லீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். இந்த சரக்கு விற்கிறத போட்டு கொடுத்தா 10 கோடி ரூபா பரிசு அந்த பரிசு இருக்குன்னு தெரிஞ்சவன் நம்ம ஹீரோ உடனே அவரோட அண்ணன் டிடெக்டிவ் இருக்காரு பாருங்க அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா ஒரு புதுசா ஒரு விஷயம் சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கடைக்கார அக்கா இருக்கா பாருங்க அவ யார்ட்டோ போன்ல பேசிட்டு இருப்பா யாருன்னு பார்த்தா ஒரு மிஸ்டர் பிரசிடென்ட்னு அவர் இந்த அக்காவை போட்டு கிளியும் இழிப்பாரு பச்சையா போட்டு திட்டிட்டு இருப்பாரு. அவ என்னங்க சாரிங்க நான் சரக்கு கொண்டு வந்திருப்பேன் ஆனா இப்ப இங்க சரக்கு ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு இப்ப வெளியே கொண்டு வந்தோம் மொத்தமா மாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவா. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அண்ணன் டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அங்க வந்துட்டு நீங்க சரக்கு வைக்கிறீங்களாமே அதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த அக்காவும் ரொம்ப கான்பிடண்டா ஏன்னா அது ஒவ்வொரு ரூம் லாக்கர்ல தனித்தனியா வச்சிருப்பாங்க குடோன்ல அதனால நீங்க போய் கண்டுபிடிச்சுக்கோங்க நான்லாம் அதெல்லாம் ஒண்ணு விற்கல நான் ஆற்று கலையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படி அந்த பக்கம் அந்த குடோன்ல போலீஸ் கூட நம்ம ஹீரோ இருப்பான். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்தவன் தானே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வேலை பார்த்தா அந்த மெமரி இருக்கும். நம்ம ஹீரோ தான் இப்ப டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கானே நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான மெமரி பவர் வேற இருக்கு. அதனால ஒவ்வொரு ரூம் லாக்கர்லாம் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அங்க இருக்க இந்த சரக்குல எதுவுமே பிடிச்சி கொடுத்துட்றான். அது தெரிஞ்சுட்டு இந்த பக்கம் அங்க நம்ம ஹீரோட அண்ணன் டிடெக்டிவ் அந்த அக்காவை அரெஸ்ட் பண்ணோன்னே அந்த அக்கா ஐயோ உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அந்த பின் நம்பர்லாம் எனக்கே தெரியாதே நான் மாத்தில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்க நம்ம ஹீரோட அண்ணன் இருக்காரு பாருங்க டிடெக்டிவ் அவரு அந்த லவுட் ஸ்பீக்கர் போட்டு அந்த அக்கா கிட்ட காட்ட அப்ப நம்ம ஹீரோ அந்த கடைக்கார அக்கா கிட்ட உங்ககிட்ட வேலை பார்த்தா ஒழுங்கா சம்பளத்தை கொடுத்து போலங்க இல்ல இப்படிதான் வசமா மாட்டி விட்டுருவாங்க போய் ஜெயில கழித்துனுங்க அப்படின்னு சொன்ன அவ கோவத்துல டே ஜோ நீ அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவத்துல கத்திக்கிட்டே இருப்பா. அவளை அப்படி விளங்க மாட்டி கூட்டு போயிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க மிகப்பெரிய ஒரு டாம் வந்து நிக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது டாம் வந்து நிக்குது நம்ம அபார்ட்மெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அங்க அபார்ட்மெண்ட்ல இருந்த மக்கள் எல்லாம் நம்ம வெளியே வந்து நின்றுட்டு ஐயோ நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படி கீழே நடந்து வந்துட்டு இருக்கும் போது தான் தெரியும் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில என்ன இருக்கும் இதே மாதிரி தான் அந்த டாம் வந்திருக்கும். ஆனா நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு முடிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த டாம் யாரும் கிளியர் பண்ணிருப்பாங்க அதுக்குள்ள இருக்க மந்திர பொருள் எல்லாம் எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோட அபார்ட்மெண்ட் பழைய மாதிரியா இருக்கும். அந்த இதை நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா போன வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நான் வர்றதுக்கு முன்னாடி வேற யாரோ உள்ள புந்து எடுத்துருவாங்க அப்படின்னா இந்த தடவை அவங்களுக்கு முன்னாடி நான் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்க ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து கன நீட்டி மிரட்டிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஹீரோ அவர் மூஞ்சில ஓங்கி ஒரு கிக்கு விட்டு பறக்க விட்டுருவான். அவர் அப்படி பறந்து போய் விழுந்துருவாரு அடிச்சாட்டியில.
நம்ம ஹீரோ என்ன தைரியம் இருந்தா சிவிலியன்ஸுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி கன்னை எடுத்து நீட்டிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னோன்னே மன்னிச்சிருங்க நான் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டேன், என்னோட ஆஃபீஸர்கிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ சரி இப்போ இங்கே என்ன பண்ண போறீங்க, எதுக்கு இந்த மாதிரி மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இது என்னன்னே தெரியல, நாங்கள் உடனே இதை பாம்பு வச்சு வெடிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா உங்களுக்குலாம் தெரியாது இல்ல, போக போக தானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு போன்ல பேசிட்டு இருப்பா. யாருன்னு பார்த்தா அவ அமெரிக்காவோட சிஐஏ ஏஜென்ட், அவளோட பேர் லிண்டா. அவ போன்ல பேசிட்டு இருக்கும்போது போனுக்கு அந்த பக்கத்துல இருந்து இன்னும் சவுத் கொரியா கவர்மெண்ட்டுக்கு அதுக்குள்ள மந்திர பொருட்கள்லாம் இருக்குன்னு தெரியாது இல்ல, சீக்கிரமா போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதனால இந்த பக்கம் பார்த்தா ஜப்பானை சேர்ந்த ஆபீசர் வந்திருப்பான், இவன் கியோசிக்கு. இவன் அந்த இருக்க லிண்டா கிட்ட போய் நம்ம வேணா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போமா, ஏன்னா இங்க இல்ல எவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, நம்ம கரெக்டா உள்ள பூந்து அடிச்சோம்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த லிண்டாவும் என்ன பார்த்தா என்ன இழிச்சாவே மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். நம்ம ஹீரோ அதை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா, சவுத் கொரியா கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் ஜப்பானும் மற்ற நாடுகளும் இந்த மந்திர பொருட்களை எடுத்து நல்ல லாபம் பார்க்க ஆரம்பிச்சானுங்க. ஆனா இந்த தடவை அதை எதுவுமே நான் விட மாட்டேன், எல்லாத்தையுமே நான் ஆட்டைய போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டாம்குள்ள போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட நுழைவாயில் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஈஸியா கதை திறந்துட்டு உள்ள போலான்ற மாதிரி இருக்காது, அது மந்திர எழுத்துக்கள்லாம் போட்டிருக்கோம். ஆனா நம்ம ஹீரோவால படிக்க முடியும், ஏன்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. உடனே நம்ம ஹீரோ அந்த மந்திர எழுத்தை படிச்சுட்டு இருப்பான், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியே இருக்காது. உடனே நம்ம ஹீரோ அந்த மந்திர கத்தி எடுத்து அந்த நுழைவாயில ஓங்கி ஒரே போடு, அந்த கல்லு அப்படியே உடஞ்சி சதற மாதிரி இருக்கும். அப்படி அது உடஞ்சி சதறும் போது அங்க பயங்கரமான வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த கியோசியும் லிண்டாவும் உடனே நம்ம அங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்க மிகப்பெரிய பள்ளமா இருக்கும், ஆனா பிரகாசமான வெளிச்சமா இருக்கும், உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. உடனே அந்த கியோசி கல்லை எடுத்து உள்ள போட்டு பார்த்தா அதுல தண்ணி சவுண்ட் கேட்கும். தண்ணி சவுண்ட் தான் கேக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் குதிக்க போறேன், குதிடா செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குதிப்பான் பாருங்க. உள்ள அவன் போனதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு லிண்டாவும் சரி நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவா, மேல கயிறு கட்டி அப்படி கீழே இறங்கிடுவா. இங்க பார்த்தா குதிச்சவன் தரையில போய் விழுந்துருவான், கல்லு தண்ணியில விழுந்திருக்கும், இவன் தரையில போய் விழுந்து அடிபட்டிருக்கும். அவள் லிண்டா புத்தியை யூஸ் பண்றா பைத்தியக்கார பயலே அப்படின்னு சொல்லிட்டு அவ புத்திசாலித்தனமா வந்துட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வெள்ளம் வர மாதிரி ஒரு சுனாமி ஆல மாதிரி தண்ணிலாம் வந்து இவங்க வந்து அடிச்சு தள்ளிட்டு போகும். அவனுங்க அப்படியே கத்திக்கிட்டே இருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ குகைக்குள்ள போவாரு, நான் வந்துட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க குகைக்குள்ள ஒரு குளம் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க வாழை தண்ணிக்குள்ள போடுவான். இது ஏன் அப்படின்னா இந்த கோடாரி கதை மாதிரி தாங்க, சின்ன வயசுல நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு கோடாரி அவன் தெரியாதனமா தண்ணிக்குள்ள போட்டோன்னே தேவதை வந்து தங்க கோடாரி வெள்ளி கோடாரி இது எல்லாமே கொடுப்பாங்கல்ல, அந்த கதை தான். அதே மாதிரி நம்ம ஹீரோ அவனோட கத்தியை உள்ள போட்டதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சைஸ் வெள்ளப்பாம்பு வருது. அது அப்படியே அதை வாயை திறந்து நீ உள்ள கத்தியை போட்டியே, அது உன்னோட கத்தி தானே, இதுல எது உன்னோட கத்தி அப்படி சொல்லிட்டு வாயை திறந்து காட்டும் போது அதுல தங்கமும் வெள்ளியும் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னோட இது இல்ல அப்படி சொல்லுவான். உடனே அது அப்படியே வாயை மூடிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோட அந்த கத்தியை எடுத்து காமிக்கும். அதை காமிச்ச உடனே எனக்கு சரியா தெரியல, நீ ரொம்ப தூரத்துல இருக்க, கொஞ்சம் கிட்டத்துல வந்து காமி அப்படி சொல்லும்போது அவ்வளவுதானே கரெக்டா போச்சு அப்படி சொல்லிட்டு கிட்டத்துல வந்து காமிக்கும் போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்து அந்த பாம்போட வாயை கிழிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பாம்பு லூசு போயில எதுக்குடா என்ன கிழிக்கிற அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ யாரு நான் லூசா, நீ தான் என்ன லூஸ் ஆக்கிருப்ப கொஞ்ச நேரத்துல, நான் மட்டும் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்னா அவனோட மந்திர சக்தியை வச்சு நீ ஒரு மந்திர பரிசு கொடுப்ப, அந்த மந்திர பரிசு எப்படி நான் வாங்கினதுக்கு அப்புறம் நல்லவனாவ வாழ போறேன், அதோட மந்திர பொருள் பவர் மூலமா நான் லூசு பயில தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாம்பு கூட சண்டை போடும் போது அந்த பாம்பும் அப்படியா நீ அப்படி வரியா அப்படின்னா சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சண்டைக்கு ரெடி ஆகும். அப்பதான் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், இந்த மாதிரி இதுங்கெல்லாம் மந்திர பொருள் கொடுக்குது, இந்த மந்திர பொருளா ரொம்ப டேஞ்சரு, இதுகிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்தோம் அப்படின்னா அதை நம்மளை பித்து பிடிக்க வச்சு சைக்கவாக்கி கடைசியில சாகடிச்சிரும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு பாம்பு இன்னைக்கு நீயா நானா பாத்திரலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடியா இருப்பான். அப்படி நம்ம ஹீரோ கத்தியை வச்சு சும்மா பறந்து போய் அந்த பாம்போட தலைக்கு மேல உட்காந்து கத்தியை வச்சு அப்படி இறக்கி கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த பாம்பு வழியில கத்திக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு துள்ளிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இந்த மாதிரி உன்னோட மந்திர பொருளை உடனே என்கிட்ட கொடுத்துரு, நீயா கொடுத்தா அந்த மந்திர பொருள் என் கண்ட்ரோல்ல இருக்காது, அதனாலதான் நான் பறிச்சு என் கண்ட்ரோல்ல அந்த மந்திர பொருளை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதுதான் அந்த மந்திர பொருட்கள் எல்லாத்துமே சாதாரண மனுஷங்களால யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிய வருது. அந்த மந்திர பொருளை யூஸ் பண்றவங்கள 3 டைப் இருக்காங்க. அதுல முதல் டைப் ஃப்ரெண்ட்லி டைப், அந்த மந்திர பொருள் கூட ஒன்னா சேர்ந்து அதுகிட்ட பேசி பழகி ஃப்ரெண்டா இருப்பாங்க. 2வது டைப் டாமினன்ஸ் டைப், அவங்க மந்திர பொருள் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க, மந்திர பொருள் தான் அவங்களோட பேச்சு கேட்கும். 3வது டைப் என்னன்னா பாண்டிங் டைப். அந்த பாண்டிங் டைப் எப்படின்னா ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு ஃபுட்பால் மாதிரி, பெயிண்டருக்கு பிரஷ் மாதிரி, இந்த மாதிரி பாண்டிங்கா அந்த மந்திர பொருளோட இருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்ட்லி டைப் ரொம்பவே டேஞ்சரானது, அது அப்படியே அவங்க கூட வச்சிருக்க அந்த மனுஷங்களை ரொம்ப குழப்பி விட்டு பைத்தியமாக்கி கடைசியில ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டு சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ இந்த பாம்பை நான் எப்படியாச்சும் கொன்னு அந்த மந்திர பொருளை நான் எடுத்தாகணும்னு சொல்லிட்டு அந்த பாம்பை குத்தி கொன்னுருவான். கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட கையில தங்க கலர் கோடாரி கிடைச்சிரும். அதை கிடைச்சோன்னா நம்ம ஹீரோ பரவாயில்ல கிடைச்சிருச்சு, இங்க இருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படி சொல்லும்போது அந்த ஜப்பான்காரனும்
அமெரிக்காக்காரியும் 2 பேரும் வந்து நின்றுவானுங்க அங்க. அவனுங்க அங்க வந்தத பார்த்து நம்ம ஹீரோ, இவனுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த ஜப்பான்காரன், "ஆ வந்தாச்சு, வந்தாச்சு. நம்ம உடனே டாஸ்க் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்" அப்படின்னு அவன் கையில வச்சிருக்க ஒரு பாட்டில எடுத்து தண்ணிக்குள்ள போடுவான். தண்ணிக்குள்ள போட்ட அப்புறம் அந்த பாம்பு தான் வராது. ஏன்? நம்ம ஹீரோ தான் அத கொன்னுட்டானே. அத பார்த்துட்டு அந்த ஜப்பான்காரன், "ஐயய்யோ! என்னடா இது? எல்லாத்தையும் முடிச்சுட்டாய்ங்களா? அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒருத்தன் வந்திருக்கான். நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்சது, எவனுக்கோ தெரிஞ்சிருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்ட அமெரிக்காக்காரியும், "ஆமா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு" சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கத்தி எடுத்து இவங்கள போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம ஹீரோக்கு அந்த மந்திர பொருளோட பவர் என்னன்னு தெரியுது. அதுல பாதி பவர் தான் இருக்குது. வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லும். அத பார்த்து நம்ம ஹீரோவும், சரி இவங்கள எதுக்கு கொன்னுகிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், உடனே நம்ம ஹீரோ அந்த தங்க கோடாரியை எடுத்துட்டு, இந்த டோம க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போவான். அங்க கல்லெல்லாம் இடிஞ்சு விழுந்து அவங்க மேல விழுந்துட்டு இருக்கும். அமெரிக்காக்காரனும் ஜப்பான்காரையும் எப்படியாச்சும் தப்பிச்சு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ டாம க்ளோஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பான். அப்படி நம்ம ஹீரோ அப்பார்ட்மெண்ட் கிட்ட போனா அந்த டாம் காணாம போயிருக்கும். அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும், "ஏ மச்சான், டாம் திடீர்னு காணாம போயிடுச்சுடா" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியாடா, சரிடா, வாடா வாடா நம்ம ரூமுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரூமுக்கு போயிருவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜப்பான்காரனும் அமெரிக்காக்காரையும் 2 பேரும் அப்படி வெளியே எஸ்கேப் ஆகி வந்துடுறானுங்க. ஜப்பான்காரன் அவனோட ஊர்க்காரனுக்கு ஃபோன் பண்ணி, அந்த தீர்க்க தரிசனத்தின்படி உங்களுக்கு முன்னாடியே ஒரு கொரியாக்காரன் உள்ள பூந்து எல்லாத்தையுமே குட்டையை குழப்பிட்டுருவான். உங்களுக்கு தெரிஞ்சது அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குடா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு ஜப்பான்காரன், "டேய், தீர்க்க தரிசனம்னா முன்னாடியே சொல்லணும்டா. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதுடா. டேய் பைத்தியக்காரங்களா, ஏன்டா அப்படி பண்றீங்க? இதுக்கப்புறமாச்சும் உஷாரா இருக்கணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்காரன் கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கம்ப்யூட்டர்ல அந்த சிஇஓவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவனை போய் பார்த்து பேசி ஆகணும். நான் அவனை விட மாட்டேன். அவனை ஒரு கை பார்த்தே திருவேன். என் கையால தான் அவனுக்கு சாவு அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம கடுப்புல இருப்பான் அந்த சிஓ மேல. அந்த தம்பிக்காரனோட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு எஸ்கேப் ஆகி அவனோட இடத்துக்கு வந்திருப்பானுங்க. அவனுங்க, "டேய் என்னடா இப்படி நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த மஞ்ச மட்டையன், "டேய் போய் அந்த ஜோ கிட்ட அடி வாங்கிட்டானடா அந்த தம்பிக்காரன். அவன் இப்படி இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனை போய் நம்ம லீடரா பார்த்தோமே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஜோவை பழி வாங்கியே திருவேன். என் கையாலே அவனை கொல்லுவேன்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அதை கேட்ட அந்த 2 பேரும், "டேய் மஞ்ச மட்டையா, நீ சூப்பர்ரா. நீ தாண்டா அடுத்து கேங் லீடரா மாறணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டிட்டு இருப்பானுங்க. அவனும் என்னமோ பெரிய சாதிச்ச மாதிரி அப்படி பில்டப் கொடுத்துட்டு இருக்கும்போது, அப்ப டக்குன்னு ஒரு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி, "டேய் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு" அப்படின்னு சொன்ன அவன் கடுப்பாய், "டேய் என்ன நீ சொல்ற வேலையெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கியா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ உடனே, "சொல்றதை கேளுடா. நீங்க என்ன பண்றீங்க, உடனே வேகாஸுக்கு போங்க. அங்க அந்த சிஓ அண்டர் கிரவுண்ட்ல மிட் சிட்டில நடந்துட்டு இருக்க ஏலத்துக்கு வந்திருப்பான். அந்த ஏலத்துல மந்திர பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருப்பானுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அவன் அந்த சிஓ ஒரிஜினல் பேருக்கு வரமாட்டான். நீங்க அவனோட ஜாக்ன்ற பேர்ல போய் அவனை பாருங்க. அவனை அங்கேயே பிடிச்சவங்க, நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னோன்னே, "நான் உங்களுக்கு காசும் கொடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆஃபர் பண்ணுவான். அதை கேட்ட அந்த மஞ்ச மண்டையனும், "நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு துள்ளிக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம ஹீரோ, "அப்படியா, அப்படின்னா உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன்டா. என் மனசு மாறிடுச்சு. ஒழுங்கா போலன்னு வச்சுங்களேன், உங்க 3 பேரோட தலையை பிச்சு எரிஞ்சிருவேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்ட ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு அல்லு இருக்காது. அப்புறம் நம்ம ஹீரோ, "சரிடா நீங்க போய் வேலையை பாருங்க, நானும் வந்துட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி சூப்பர் மார்க்கெட் போவான். சூப்பர் மார்க்கெட்ல டிவி நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கும்போது, நிகழக்கூடாத நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, அப்படின்னா அடுத்த டாம் மறுபடியும் வரப்போது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப பின்னாடி பார்த்தா அந்த ஜப்பான்காரன் வந்திருப்பான். அந்த ஆபீசரு, "டேய் வழி விட்டு போடா" அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல பிடிச்சி திட்டிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ தான் அந்த தங்க கோடாரி எடுத்ததுக்கு அப்புறம் 4 ஹிடன் ஸ்கில் எடுக்கிறதுல 3 ஹிடன் ஸ்கில்ல நம்ம ஹீரோ எடுத்திருப்பான். அதுல 1 ஸ்பை, 2வது நம்ம ஹீரோ கிட்ட என்ன லாங்குவேஜ் பேசினாலுமே எல்லாமே நம்ம ஹீரோக்கு புரியும், 3வது நம்ம ஹீரோவால இந்த மந்திர பொருட்கள் எங்க இருக்கு, அதோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால கரெக்டா கணிக்க முடியும். இந்த மாதிரி 3 ஸ்கில் நம்ம ஹீரோக்கு அன்லாக் ஆயிருக்கும். அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ல வச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த ஜப்பான்காரன்ட்ட, "டேய் நீ ஜாப்பனீஸ்ல பேசுறது எனக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியாடா" அப்படி கேட்டோன்னு அவனும், "ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சு பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு அந்த பில்ட் அடிப்பான். "சாரிங்க, எனக்கு கொரியா மட்டும் தான் தெரியும். நீங்க என்ன பேசுறீங்க, ஜாப்பனீஸ் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானா. அதை கேட்டு கடுப்பாய், "டேய் என்ன நீ என்ன கலாய்க்கிறியா, நீ ஜாப்பனீஸ் பேசுன, உனக்கு ஜாப்பனீஸ் புரியுது, நீ யாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போய் கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்த உடனே, இவங்கிட்ட மந்திர பொருள் இருக்கே, பரவாயில்ல பரவாயில்ல, அதை எப்படியாச்சும் நம்மளுக்கு சொந்தமாக்கிக்க வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான் போட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கையில அந்த டின்னை வச்சுட்டு பில்லை கட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி டின் அப்படி உடச்சி அவன் மேல கொட்டி விட்டுருவான். அதை கொட்டி விட்ட உடனே, "டேய் என்னடா கண்ணு தெரியலடா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உடனே, "இங்க பாருங்க, உங்க ஐடி கார்டை நீங்க கீழே போட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை கொடுத்துட்டு அந்த மந்திர பொருளை நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டு அங்க இருந்து கிளம்பும்போது அங்க திடீர்னு நிலநடுக்கம் ஏற்படும். அங்க நில அதிர்வு எல்லாமே அதிரும். அதை பார்த்துட்டு அங்க இருக்க அந்த ஜப்பான்காரன், தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே 2வது டோம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது மறுபடியும் அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அங்க அந்த ஜப்பான் ஆபீசர்லாம், "டேய் பைத்தியக்காரனாயே, 2வது டோம் வரப்போகுது, அது மட்டும் இல்லாம அந்த கொரியாக்காரன் உன் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லிச்சுடா" அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த ஜப்பான்காரன், "அப்படின்னா அந்த கொரியாக்காரன் அவன் தானா?" நம்ம ஹீரோ அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க மக்கள் எல்லாம், "ஏன் இப்படி பூமி அதிருது" அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, "ஏன்
இது இங்க இருக்க மக்கள பாதிக்கிற மாரி பண்ணுதே! எனக்கு ஏதோ சரியா படலையே! அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் ஜப்பான்காரன் உடனே கன் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "டேய்! நீ யாரு? ஒழுங்கா சொல்லு. நீ தானே அந்த சவுத் கொரியாக்காரன். நீ தானே என்னோட வழியில குறுக்க வந்துட்டு இருக்கவன். என் பாக்கெட்ல இருக்க மந்திர பொருள் காணோம்டா. அதையும் நீ தான் எடுத்தியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, அந்த இடம் அப்படியே உடைஞ்சு விழுந்து, அவங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த டாம்க்குள்ளேயே போயிருவாங்க. அவங்க மட்டும் இல்லாம சாதாரண மக்களும் உள்ள போயிருவாங்க. அங்க நம்ம ஹீரோ அங்க போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஒரே ஸ்வாடா சொருகி கிடக்கும். அப்ப நம்ம ஹீரோ அத பார்த்ததுக்கு அப்புறம் தான், "ஓ! இந்த இடமா? இது முரசாமா ஸ்வாட் உருவாக்குற இடம் தானே?" அந்த முரசாமாவுக்கும் சோகன் இவங்க 2 பேத்துக்கு நடந்த சண்டையில, அந்த சோகன் முரசாமா இனத்தையே கொன்னு, அந்த முரசாமாவையே சபிச்சுட்டாங்க. அதனால இந்த முரசாமா ஸ்வாடு ஒரு சபிக்கப்பட்ட ஸ்வாடு பார்த்துருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த சபிக்கப்பட்ட ஆற்றல் நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். கைலாம் நம்ம ஹீரோக்கு காயமாக ஆரம்பிக்கும். அப்ப திடீர்னு அந்த ஜப்பான்காரன் கன் எடுத்து நம்ம ஹீரோ பின்னாடி வச்சு, "டேய்! நீ இங்கேருந்து நகரவே முடியாது. நகுண்ட உன்ன சுட்டுருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும்போது, நம்ம ஹீரோ உடனே திரும்பிட்டு, "முடிஞ்சா சுடுறா பார்க்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, "டேய்! சுட மாட்டேன்னு நினைக்கிறியா? இப்ப பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கால்ல சுடுறதுக்கு அப்படி ஃபயர் பண்ணிருவான். அந்த கன்ல இருந்து புல்லட் வந்து நம்ம ஹீரோட கால்ல வந்து பாயும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் சுட்டான் பார்த்தீங்களா ஜப்பான்காரன், அவனோட கையிலே அது வெடிச்சு சிதறிரும். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மாரி டாமுக்குள்ள வெளிய இருக்கிற இந்த டிஜிட்டல், இந்த மாரி கன்னு, இந்த மாரி வெப்பன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஒன்லி மேஜிக் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிரும். அது தெரிஞ்சு நம்ம ஹீரோ, "டேய்! உனக்கு தெரியாதா? இங்க மேஜிக் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். வெளிய இருக்கிற இந்த மாரி மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆகாதுடா" அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோனே, அத கேட்டு அந்த ஜப்பான்காரன், "டேய்! அப்படின்னா உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு தானே? நீ தானே அந்த தங்க கோடாரிய அந்த ஃபர்ஸ்ட் டாம்க்குள்ள போய் எடுத்தவன், சொல்றா நீ தானே?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும், "ஆமாண்டா, ஏன்டா வளவளன்னு பேசிட்டு இருக்க?" அப்படின்னு அவனோட சட்டைய பிடிச்சு தூக்கி வீசிருவான். அவன் எங்க போய் விழுவான்னு பார்த்தா, பொதக்குழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல மண் இருக்கும். ஆனா இங்க பொதக்குழியில மண்ணுக்கு பதிலா ஆத்துமாக்கள் இருக்குது. அந்த சபிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் எல்லாமே அவன பிடிச்சு உள்ள இழுத்துட்டு இருக்கும். அவன் அப்படி உள்ள போயிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும், "சரி நான் என் வேலைய பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க போகும்போது, அங்க இருக்க சாதாரண மக்கள்கிட்ட, "ஏய் என்ன காப்பாத்துங்கடா, டேய் என்ன காப்பாத்துங்கடா, அங்க பாருங்கடா என்னோட ஐடி கார்டு. நான் ஒரு ஜப்பான் ஆஃபீசர்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்க ஒருத்தன் காப்பாத்த போவான். அதுக்கு அவன், "டேய்! அவன் இதுக்கு முன்னாடி கன் எடுத்து நீட்டான்டா. அவன எப்புட்றா காப்பாத்துறது?" அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பேசிட்டு இருப்பானுங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த டாம்க்குள்ள அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த ஜப்பான்காரங்கிட்ட இருந்து மந்திர பொருள் எடுத்திருப்பான். அது என்னன்னு பார்த்தா, ஒரு ரைஸ் கேக்கு, அப்புறம் ஒரு கயிறு மாரி இருக்குது. அந்த கயிறு என்னன்னா, அதுக்கு ஒரு பழங்காலத்து கதை இருக்குது. புலிகிட்ட இருந்து சிஸ்டர்ஸ காப்பாத்துன இந்த கயிறு திடீர்னு மேல வந்து அவங்கள புலிகிட்ட இருந்து காப்பாத்தி மேல தூக்கிட்டு போச்சு அப்படின்னு ஒரு பழங்கால கதை இருக்குது. அந்த கதைய நம்ம ஹீரோ, "ஓ! இந்த கதை உள்ள கயிறு தானா?" அப்படின்னு சொல்லிட்டு, இத வேற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கும்போது, அங்க ஒரு பிரிட்ஜ் மாரி இருக்கும். கீழ ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அங்க பார்த்தா அங்க சாதாரண மக்கள் இருப்பானுங்க. அதுக்கு நடுவுல ஒரு பொண்ணு கத்திய வச்சு அவங்கள குத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இத பார்த்து நம்ம ஹீரோ, "இவங்கலாம் எப்படி இங்க வந்தாங்க?" அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு அங்க இருக்கிற ஒரு கத்தி எடுத்திருப்பா. அதனால அதுல சபிக்கப்பட்ட ஆற்றல் இருக்கனால, அந்த சபிக்கப்பட்ட ஆற்றல் அந்த ஸ்கூல் பொண்ண கண்ட்ரோல் எடுத்துருது. அது மூலமா அந்த கத்திய எடுத்து அவ ரொம்ப கோவமா, அவ கண்ட்ரோலே இல்லாம எல்லாத்தையுமே குத்துறதுக்கு அப்படி விரட்டி போயிட்டு இருப்பா. அத பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாருமே, "எங்கள காப்பாத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பயந்து ஓடிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஹீரோ மேல நிக்கிறத பார்த்துட்டு, "ஐயா வந்துட்டீங்களா ஐயா? வந்து காப்பாத்துங்க ஐயா. நீங்க ஒரு ஜப்பான்காரன அடிச்சு அந்த புதைக்குழியில போட்டு போனீங்களே, அவன நாங்க காப்பாத்துனோம். அவன் தான்யா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான்" அப்படின்னு சொன்னோனே, அத கேட்டு நம்ம ஹீரோ, "அவனுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா? அவன பேசாம போட்டு தள்ளியிருக்கணும். அவன விட்டது பெரிய தப்பா போச்சு" அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க ஜம்ப் பண்ணி உள்ள புகுந்து, அந்த பொண்ணு கத்திய வச்சு எல்லாருமே குத்த வரும்போது, நம்ம ஹீரோ குறுக்க புகுந்து அந்த கயிறு இருக்கு பார்த்தீங்களா, மந்திர கயிறு. அத யூஸ் பண்ணி அந்த பொண்ண கட்டி போட்டுருவான். அந்த பொண்ணு கீழ விழுந்ததுக்கு அப்புறம் அந்த கத்தி பறந்து நம்ம ஹீரோ கைக்கு வந்தோனே, நம்ம ஹீரோ அந்த கத்திய எடுத்து பார்த்துட்டு, "இதுல அந்த அளவுக்கு பவர் இருக்கா? இந்த பொண்ணையே கண்ட்ரோல் பண்ணியிருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது வேஸ்ட்டு. இத வச்சு என்ன பண்றது? எனக்கு தேவை அந்த முரசாமாவோட சபிக்கப்பட்ட ஆற்றலுடைய அந்த ஸ்வாடு தான் வேணும். அதுதான் இங்க இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மந்திர சக்தி உள்ள ஒரு பொருள் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மந்திர சக்தி உள்ள அந்த ஸ்வாட தேடிட்டு இருப்பான். இந்த ஸ்வாட அப்படியே தூக்கி வீசிருவான். தூக்கி வீசினதுக்கு அப்புறம் அந்த கயிறு அந்த பொண்ண அப்படி இருக்க கட்டி போட்டு அது தேவையில்லாத நெறைய வேலைய பார்த்துட்டு இருக்கும். அந்த பொண்ணும், "ஏங்க இந்த கயிற அவுத்து விடுங்க. இது ஏதேதோ பண்ணுதுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ, "அடச்சே! இந்த கயிறு என்ன இவ்ளோ கேவலமா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிற அப்படியே எடுத்துருவான் நம்ம ஹீரோ. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பக்கம் அந்த ஜப்பான்காரன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அந்த மந்திர பொருள் இருக்கிற அந்த ஸ்வாடு, அந்த ஸ்வாடு எங்க இருக்கு? எங்க இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடிட்டு இருப்பான். அத பார்த்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம், "டேய்! உன்ன காப்பாத்துனதுக்கு எங்கள இங்க தள்ளி விட்டு போன பாத்தியாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு அடி அடின்னு அடிச்சு மிதிச்சுட்டு இருப்பானுங்க. அத நேரம் நம்ம ஹீரோ அந்த கத்தி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அது சபிக்கப்பட்ட முரசமாவோட பாதி ஸ்வாடு, உடைஞ்ச ஸ்வாடு. அத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு அத கையில எடுத்துருவான். அத பார்த்து மக்கள் எல்லாம், "ஏங்க என்னங்க நீங்க படார்ன்னு எடுத்துட்டீங்க. இது என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ, "இது எனக்கு தான் சொந்தம். இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். என்ன மாரி யாருக்கும் கிடைக்காது" அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த சபிக்கப்பட்ட அந்த ஸ்வாட எடுத்துருவான். அந்த ஸ்வாடுக்கு சபிக்கப்பட்ட ஆற்றல் இருக்கனால, அந்த ஸ்வாடோட ஓவர் பவரான கர்ஸ்ட் எனர்ஜி மூலமா அது பேசவே ஆரம்பிக்கும். அந்த ஸ்வாடு சொல்லிட்டு இருக்கும், "ஏய்! நான் உனக்கு சொந்தமா வேணுமா? நான் உனக்கு சொந்தமா வேணும் அப்படின்னா, எனக்கு நெறைய விஷயத்த நீ குடுத்தாகணுமே. அதுக்கு முதல் விஷயம், இங்க அப்பாவி மக்களோட 10 மனுஷங்களோட அந்த ரத்தம் எனக்கு வேணும். அப்படி நீ என்ன குடுத்த அப்படின்னா, என்ன உன்னால யூஸ் பண்ண முடியும்" அப்படின்னு அந்த ஸ்வாடு பேச ஆரம்பிச்சிரும்.
நம்ம ஹீரோவால அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட பார்த்து, இங்க பாரு உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன், என் பேச்ச தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு டாமினன்ஸ் பவர் யூஸ் பண்ணி அதை கண்ட்ரோல கொண்டு வந்துருவான். அது கண்ட்ரோல கொண்டு வந்தோடனே அந்த ரெட் கலர் அப்படியே ப்ளூ கலரா மாறினதுக்கு அப்புறம் பரவாயில்ல, இப்போ இவன் என் கண்ட்ரோல வந்துட்டான். சரி, மக்களை நான் இங்கிருந்து உடனே வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கயிறை கொண்டு வந்து அங்கிருந்து மக்களை கொண்டு போகலாம் பார்ப்பான். அங்க மக்களும் அப்படியே மேலே ஏறி போலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க கூட்டத்தோட கோவிந்தா போற மாதிரி அந்த ஜப்பான்காரன் அப்படியே எஸ்கேப் ஆக பார்ப்பானா. நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி, டே என்ன எங்கடா ஓட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ஐயா என்ன மன்னிச்சிருங்கயா, தெரியாம பண்ணிட்டேயா, நீங்க மட்டும் என்ன விட்டீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் நிறைய காசு தருவோம், அது மட்டும் இல்லாம டாம்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லுவோம், எங்களோட ஜப்பான் ஆஃபீஸில் உங்களை சேர்த்துக்குவோம், உங்களுக்கு நிறைய ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படிங்கிற, சரி வா போவாவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது, நான் தான் முதல்ல போவேன், என் பின்னாடி நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது, ஆமா நீங்க எந்த கம்பெனியோட டைப்ல இருக்கீங்க, இதெல்லாம் யார் மூலமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுவும் கம்பெனியா, அது டிகே கம்பெனி, அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை நானே போய் பார்த்துக்கிறேன், உன்னோட ஹெல்ப் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவனை அடிச்சு கீழே படுக்க போட்டோன்னே அவன் உள்ளே மாட்டிக்குவான். உன்ன மாதிரி ஒரு லூசு பையன்கிட்டலாம் நான் வேலை பார்க்க மாட்டேன்டா, உன்னை நம்புன்னு நினைச்சியாடா பைத்தியக்கார நாயி அப்படின்னு அந்த ஜப்பான்காரனை உள்ளே போட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வெளியே போயிடுவான். வெளியே போனதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோ இந்த பக்கம் பாத்ரூம்ல இருக்கும்போது, என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கு, கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட கையில பயங்கரமான காயமா இருக்கும். அப்படி காயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த காயம் எதனால வந்துச்சுன்னா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது பைக்குள்ள இருந்து பயங்கரமா சத்தம் வரும். டேய் பைத்தியக்கார முட்டாள் நாயே அப்படி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கும். யாரா அப்படி சொல்லிட்டு திட்டுறான்னு சொல்லிட்டு இந்த பையை திறந்து பார்த்தா அதுக்குள்ள இருக்க அந்த சபிக்கப்பட்ட அந்த ஸ்வாட் தாங்க நம்ம ஹீரோவை பச்சை பச்சையா ஆத்திட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அதை கேட்டு கடுப்பாயி, ஒன்னாலதான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கக்கூசுக்குள்ள போட்டு விட்டுருவான். அந்த ஸ்வாட் அந்த கக்கூசுக்குள்ள இருக்கும்போது டக்குன்னு ஸ்கிரீன் பாப்பாகி, நீங்க டோம்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு 4 ரிவார்டு ஹிடன் ஸ்கில் எல்லாமே கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ டாமினன்ஸை ட்ரை பண்றீங்களா இல்ல ஃப்ரெண்ட்லியா ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நம்ம இரவும் எனக்கு டாமினன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு, அந்த பறவை என்ன பண்ணிட்டு இருக்குது, அந்த பறவை திடீர்னு என்ன 15 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பி இந்த சிஸ்டம்லாம் கொடுத்துட்டு இருக்கு, நான் என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஏதோ ரிவார்டு கிடைக்குதுன்னு சொல்லுவோம். என்ன ரிவார்டுன்னு தேடி தேடி பார்த்துட்டு பாக்கெட்டுக்குள்ள பார்த்தா ஒரு சின்ன கோழி குண்டு மாதிரி இருக்கும். சரி இது என்ன பண்ணணும், சரி முழுங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழுங்கினதுக்கு அப்புறம் என்ன ஒண்ணுமே நடக்கல. சரி இந்த ஸ்வாடை எடுத்துட்டு வெளியே கொண்டு போய் கழுவணும், கன்றாவி நாருது, இங்க பாரு வள வளன்னு பேசாத, நான் தான் உன்னோட மாஸ்டர், நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட கையில இருக்க அந்த காயம் அப்படி காணாம போயிடும். அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோக்கு ரிவார்டா கிடைச்ச அந்த கோழி குண்டு சாப்பிட்டதுல நம்ம ஹீரோக்கு அந்த காயம் எல்லாமே அப்படியே ஹீல் ஆயிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்ல போக போக ஆட்டம் சூடு பிடிக்க போது, இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்றத பார்க்கலாம், இனிமே தான் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறி கொண்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இன்னும் நிறைய சம்பவம் நிறைய 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 உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோ அந்த டோமுக்குள்ள இருந்து ஜப்பான்காரன் காப்பாத்தி மக்கள் எல்லாத்தையுமே கூட்டு வந்திருப்பான். அங்க இருக்க மக்கள் எல்லாம் வெளியே வந்த உடனே பிரஸ் மீட் கொடுத்து, ஜப்பான்காரன் ஒருத்தர் இருந்தான் எங்க டோமுக்குள்ள கொல்ல பார்த்தான், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் எதுக்காக இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் கவர்மெண்ட் போட்டு கிளிப்பானுங்க. கொரியா கவர்மெண்ட் அதை டிவில பார்த்துட்டு இருக்க ஜப்பான் கவர்மெண்ட் அங்க அந்த ஜப்பான்காரன் அனுப்பிச்சான் பாத்தீங்களா, அந்த டீம் லீடரை கூப்பிட்டுருப்பான். அந்த டீம் லீடரை கூப்பிட்டு, டேய் என்னடா ஆள் சொதப்பி வச்சிருக்கான், இந்த ஜப்பான் கவர்மெண்ட் போட்டு கிழிச்சிட்டு இருக்கானுங்க, ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க மாட்டீங்களா, உங்களுக்கு தான் எதிர்காலத்தை கண்டி சொல்ற ஒரு பொருள் இருக்கு, அதை வச்சு நீங்க ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட அந்த டீம் லீடரும், நாங்களும் எதுவும் பண்ணணும் தான் நினைச்சோம், ஆனா அந்த சவுத் கொரியாக்காரன் உள்ள பூந்து கெடுத்து விட்டாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, சீக்கிரமா அவனை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட அந்த கவர்மெண்ட் ஆளுங்க, இதே தானே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஒழுங்கா அவங்க வேலையை பாருங்க, இல்ல நடக்கிறதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடரை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்க கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல ஜாலியா ஹாயினா உட்காந்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இங்க இவ்வளவு பேர் இருக்கும்போது அந்த திடீர்னு ஒரு பறவை வந்து என்ன எதுக்கு சூஸ் பண்ணிச்சு, என்னை விட நிறைய பேர் திறமையாவும் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு என்ன சூஸ் பண்ணிருக்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கும், பறவையே இங்க ஏதாவது இருக்கியா, இங்க வா என்கிட்ட பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பறவை கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு போன் வரும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரு, நம்ம ஹீரோ தான் அந்த 3 பேரை அனுப்பிச்சு வச்சிருப்பான ஒரு வேலையை அமெரிக்காக்கு. அதுல மஞ்ச மண்டை தான் நம்ம ஹீரோக்கு போன் பண்றான். அண்ணே நாங்க வந்துட்டோன்னே, இங்க அந்த ஜாக்குன்ற பேர்ல அந்த சிஓ 3-4 பேர் இருக்கானுங்க, அதுல யாருன்னு தெரியல, நீங்க வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், அப்படியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் பாப்பாகி, உங்களை ஒரு எஸ் ரேங்க் கிளாஸ் இருக்கிற ஒரு மந்திர பொருள் நோட்டை முடிச்சுட்டு இருக்கு, உங்களுடைய ஃபியூச்சரை அது ப்ரெடிக்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோதை பார்த்து, ஓ அவனுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா, அந்த ஜப்பான்காரங்க தானே அந்த எதிர்காலத்தை கணிக்கிற அந்த எஸ் ரேங்க் மந்திர பொருள் அவனுங்க வச்சிருக்கானுங்க, அவனுங்க என்னையே ரூட்டு போட பாக்குறாங்களா, அவங்கள நான் எப்படி ரூட்டு போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போன்ல அந்த மஞ்ச மண்டைங்கிட்ட, டேய் கொஞ்ச நாள் பொறு, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்,
அந்த ஜப்பான்காரனுங்க என்கிட்ட மாட்டுனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பா பேசிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா எஸ் ரேங்க் அளவுக்கு ஒரு கிளாஸ்ல இருக்கிற எதிர்காலத்தை கணிக்கிற பொருள் என்னன்னு பார்த்தா அது ஒரு நோட்டு. அந்த நோட்டு ரோட்ல இருந்திருக்கு. அந்த ரோட்டு வழியா போயிட்டு இருந்த சசாகின்ற பொண்ணு இந்த நோட்டை பார்த்து என்னது ரோட்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்திருக்கா. இது என்ன நோட்டு தூக்கி வீசிட்டு அவ பாட்டுக்கு போகும்போது, ஆனா இந்த எதிர்காலத்தை கணிக்கிற நோட்டு இவளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கு. இவ எங்க போனாலும் சரி, வீட்டுக்கு போனாலும் சரி, இவ கிட்டே போயிருக்கு. அதை பார்த்து அவன் மிரண்டு போய் ஐயோ இது என்ன ஃபாலோ பண்ணிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கா. இந்த விஷயத்தை பத்தி ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே இதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எதிர்காலத்தை கணிக்கிற நோட்டு ஒன்னு சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நீ எதிர்காலத்தை கணிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் இவளுக்கு நல்ல வேலையை கொடுத்து நல்ல சம்பளமும் கொடுத்து இவளை அப்படியே கூட வச்சிருக்கு. இதுல அவன் நல்லாவே சம்பாதிக்கிறா. எதிர்காலத்தை சொல்லி சொல்லி சம்பாதிக்கிறா. ஏன்னா அந்த எதிர்காலத்துல என்ன இருக்கு, அந்த நோட்ல என்ன வருது அப்படின்றத சசாகி இந்த பொண்ணால மட்டும்தான் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அதனாலதான் இந்த பொண்ணை சம்பளம் கொடுத்து இந்த எதிர்காலத்தெல்லாம் கணிச்சு சொல்றதுக்கு இந்த சசாகி பொண்ணுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுட்டு இருக்கானுங்க. மத்த மந்திர பொருள்லாம் எப்படி அவங்களை யூஸ் பண்ற யூசர்ஸை கொள்ளுமோ அதே மாதிரிதான் இதுவும் ஒண்ணு விதிவிலக்கு கிடையாது. அப்புறமா இந்த பொண்ணு சசாகி பொண்ணு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து வந்த ஜப்பான் ஆபீசர் ஏமா உடனே வாமா எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளயா நான் இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருந்தேன் தொல்லை பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சசாகி போய் அந்த நோட்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்காலத்தை எழுதி பார்க்கும்போது அந்த நோட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா சசாகி நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உன்னை கொல்ல போறது அந்த சவுத் கொரியாவை சேர்ந்த ஜோ தான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் மிரண்டு போய் ஐயோ இது என்ன கொல்ல போகுது, நான் சாக போறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பா. அவளும் பதறாத நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த சசாகியும் என்ன சொல்றீங்க, இவன் தானே நம்ம அனுப்பின அந்த ஜப்பான் ஆபீசரை அங்க எங்கேயோ கொன்னவன், அந்த ஆபீசர்னு திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவ புலம்பிக்கிட்டு இருப்பா. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜப்பானுக்கு ஃபிளைட் பிடிச்சி வந்துடுறான். அவன் ஹோட்டல்ல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு சசாகியை கூட்டு வந்து நீ இதை கொண்டு போய் கொடு, நாங்க எல்லாருமே இங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கோம், அவன் உன்னை கொல்ல ஆரம்பிக்க போறான் அப்படின்னா அதுக்குள்ள உள்ள புந்து நாங்க அவனை கொண்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாருமே பிளானை போட்டு சசாகியை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. சசாகி அப்படி சாப்பாடு கொண்டு போற மாதிரி உள்ள கொண்டு போய் கொடுக்கும்போது அவன் நம்ம ஹீரோ பார்த்து என்ன இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அவளுக்கு லவ் வந்துடும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் எல்லாம் ரெடியா இருக்கடா சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த கத்தி எடுத்து அவ கழுத்தை வெட்டலாம்னு சொல்லிட்டு கிட்ட போவான். அது கேமரால பார்த்துட்டு அவன் கொல்ல போறானா ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா இருப்பானுங்க. அவனுங்க பதட்டமா இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பொண்ணு சசாகி அந்த கதவை அவளே லாக் பண்ணிரா. நம்ம ஹீரோட்ட போய் ஜாப்பனீஸ்ல பேசிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோக்கு புரியுன்றது அவளுக்கு தெரியாது. அவன் நம்ம ஹீரோக்கு புரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு செல்லுல இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவா. அதுவும் தப்பா கேவலமா டைப் பண்ணுவா. நான் உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாமா, நான் உங்களை லவ் பண்றேன், நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி காட்டணும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன இங்கிலீஷை போட்டு இப்படி கொலை பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோவும் இது ஏதோ வேற பக்கம் போகுது, பரவாயில்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த சசாகின்ற பொண்ணு யாருன்னே தெரியாத மாதிரி நடிப்பான். இந்த சசாகின்ற பொண்ணு நம்ம ஹீரோக்கு யாருன்னு தெரியும். ஆனா அந்த பொண்ணுகிட்ட நம்ம ஹீரோ காமிக்க மாட்டான். அந்த பொண்ணும் நம்ம யாருன்னு இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஹீரோவும் மொபைல்ல எடுத்து ஒன்று காட்டுவான். அதை பார்த்து சசாகி சந்தோஷப்படுவா. அப்படியே கட்டுனா அந்த கதவுக்கு வெளியே ஒட்டு கட்டிட்டு இருப்பாங்க அந்த ஆபீசரை. கதவோடு சேர்த்து ஒரு அடி அவனுங்க பறந்து போய் விழுந்துருவானுங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே கை காலெல்லாம் கட்டி போட்டு நம்ம ஹீரோ வா நம்ம டேட்டிங் போலாம், இவங்க கையை காலை தான் கட்டி போட்டிருக்கேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டேட்டிங்க்கு அந்த சசாகியை கூட்டு போவான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா நம்ம ஹீரோ அந்த மொபைல டைப் பண்ணதே டேட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு தான் டைப் பண்ணிட்டு உனக்கு பத்தி எனக்கு நல்லாவே புரியுது, எனக்கு தெரிஞ்சு உன்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதை நான் பார்த்தேன், நம்ம அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போலாம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சுட்டு பாசமா பேசிட்டு இருப்பான். அது கேட்டு அவளும் இவர் தான் நம்ம கொல்ல போறாரா, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த கதவை உடைச்சிட்டு அவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டு அந்த பொண்ணை கூட்டு போவாரு. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருப்பா. அப்படி பின்னாடியே நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு இருந்த அந்த சசாகி மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, நான் அந்த நோட்டை கொண்டு வந்திருக்கலாம், எதிர்காலத்துக்கு கணிக்கிற நோட்டை நான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பட்டாருன்னு கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சு இங்க பாரு உன் மொபைலை கொடு, அவங்க நம்மளை ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை உடச்சு போட்டு நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ தானே சசாகி அப்படி சொன்னேன். அவ்வளோதான் அவளுக்கு அள்ளு இல்லை அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா, என்னை கொல்ல போறாரு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு வேர்த்து போயிடும். அப்புறம் நம்ம ஹீரோ அவளை தனியாக ஹோட்டல் உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். அவளும் என்னங்க என்ன டேட்டிங் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி கொலை பண்ண பார்க்குறீங்களே அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நான் உன்னை கொலை பண்ண பார்க்கல, நம்ம இப்போ டேட்டிங் தான் வந்திருக்கோம், சரி உன்னோட அந்த எதிர்காலத்தை கணிக்கிற நோட்டை எடுத்து எதிர்காலத்தை எழுதுன்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவளும் நான் அது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே என்கிட்ட இல்லையே அப்படி சொன்னோன்னே அதை சம்மன் பண்ணலாம் உனக்கு தெரியாதா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு சசாகி என்னது சம்மன் பண்ணலாமா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். உடனே நம்ம ஹீரோ அவள் கையில் இருக்க அந்த மார்க்கை பார்த்துட்டு இங்கே பாரு இந்த மார்க் தெரியுதா, இந்த மேஜிக்கல் மார்க்கை வச்சு அந்த மேஜிக் புக்கை நீ எங்கே கூட்டாலும் வந்துடும், இது கூட தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எதுக்கு அந்த எதிர்காலத்துக்கு கணிக்கிற நோட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டின உடனே அவளும் இது உண்மையா அப்படி சொல்லிட்டு சம்மன் பண்ண பாப்பா. சம்மன் பண்ண உடனே அந்த மேஜிக் நோட்டு அவ கிட்ட வந்துடும். அதை பார்த்துட்டு அவ இது தெரியாம போச்சு எனக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்போ என்ன பண்ணணுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோ உன்னால எவ்வளோ எதிர்காலத்தை எழுத முடியுமோ அது எல்லாத்தையுமே எழுதி என்கிட்ட கூட அப்படி சொன்னோன்னே எவ்வளோ எழுதுன்னு சொல்லுங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ எவ்வளோ எழுத முடியுமோ நோட்டே கல்யாணம் பரவாயில்ல நீ எல்லாத்தையுமே எழுதுன்னு சொன்னோன்னே
நம்ம ஹீரோ பேச்சை கேட்டு அந்த சசாகி எழுதிக்கிட்டே இருப்பா. அதே நேரம் அந்த ஆஃபீஸர்ஸ், ஜப்பான் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு தேடிட்டு அதே ஹோட்டலுக்கு வந்துருவானுங்க. அங்க இருக்க ஹோட்டல்ல வேலை பார்க்குற அந்த அம்மா, ஏங்க நீங்க இப்படி கூட்டமா இருந்தீங்கன்னா என்ன ஆகுது, என் ஹோட்டல் பேரை போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாதீங்க நான் டக்குன்னு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ இந்த நோட்டை பார்த்துட்டு இது ஒரு எஸ் ரேங்க் கிளாஸ்ல இருக்கிறது, இதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா எனக்கு உடம்புல நிறைய காயம் ஏற்படலாம், அதனால இவ யூஸ் பண்றது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அவன் நிறைய பக்கத்துக்கு எதிர்காலத்தை எழுதி வச்சிருவா. உடனே நம்ம ஹீரோவும் அவனுங்க வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் அப்படி கிழிச்சு, உனக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவளை வெட்டலாம்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவளை வெட்டல, அவள் வச்சிருந்த அந்த நோட்டை தான் அப்படி குத்துறாரு. அந்த நோட்டை அப்படியே வழியில கத்திட்டு இருக்கும். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன விடுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும். இந்த நோட்டை உயிரோடு விட்டா கடைசியில் அந்த சசாகின்ற பொண்ணு அந்த நோட்டு கொண்டுரும். இந்த நோட்டை நம்ம ஹீரோ கொண்டுட்டா அப்படின்னா அந்த சசாகி பொண்ணுக்கு ஒன்றாகாது. அதனால தான் நம்ம ஹீரோ இந்த நோட்டையே கொண்டுறான். அதே நேரம் கதவை திறந்துட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துடுறானுங்க. ஏய் இவன் தாண்டா, அவனை விடாதீங்கடா, இவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோ பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, உங்களால என்ன கொல்ல முடியுமா, உறுதியா தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி ஜப்பான் ஆபீசர்ஸ்ல இருந்து எடுத்த அந்த ரைஸ் கேக் இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே தூக்கி வீசினோன்னே அவனுங்க அதை கையில வாங்கினோன்னு ஒரு மாதிரி மயக்க ஸ்டேட்டுக்கு போயிடுவானுங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. அவனுங்க டே அவன் எஸ்கேப் ஆயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா ஃபிளைட் ஏறி அமெரிக்காவுக்கு போயிட்டு இருப்பாரு. அப்படி போற வழியில ஒருவேளை இதுக்கு பின்னாடி அந்த சிஓ இருப்பானோ, அந்த சிஓ கம்பெனி தான் இந்த ஜப்பானுக்கு ஹெல்ப் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது, நாம இதுக்கப்புறம் உடனே நிறைய மந்திர பொருளெல்லாம் வாங்கணும், அந்த அமெரிக்காவில் நடக்கிற அண்டர் வேர்ல்டு டீலிங் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும், முதல்ல அந்த சிஓ என்ன பண்றான்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அமெரிக்காவுக்கு போய் இறங்குவான். அமெரிக்காவுக்கு போய் இறங்கின உடனே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த மஞ்ச மண்டையன், நான் வந்துட்டீங்களா, வாங்கினா இந்த வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ உட்காந்துட்ட இடத்துக்கு முன்னாடி வந்து அந்த பவுன்சர் மாதிரி நிப்பானுங்க. ஏய் நீலாம் இங்கே வரக்கூடாது, இங்கே ஏழை எடுக்கிறவங்க மட்டும் தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மஞ்ச மண்டையன் பாருங்க நான் உள்ள விட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோவும் அவங்கள விடியா ஏன் அழுதான் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் தான் அவனுக்கு விடுவானுங்க. நல்ல வேலை நான் உள்ளே விட மாட்டான், போய் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கானா. சரிண்ணா இங்க பாருங்க, நீங்க கேட்ட லிஸ்ட் எல்லாம் இதுதான், இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அங்க லிஸ்ட் எல்லாம் இருக்கு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஜோ அந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு, ஓ நீங்க நல்ல வேலை பார்த்துருக்கீங்கடா, சரி வாங்க நம்ம இப்ப ஏழை எடுக்க போலாமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த மஞ்ச மண்டையா, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க ஏழை எடுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க, $1,000,000 அளவுக்கு போய்கிட்டே இருக்கும், நம்மகிட்ட காசு இல்ல வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது, டேய் மூடிட்டு வாடா நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏழை எடுக்கிறதுக்கு அப்படி போயிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு மஞ்ச மண்டையன், ஏய் யாரா அவன் பயங்கரமான ஆளா இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்ச மண்டையன் மிரண்டு போயிடுவான் நம்ம ஹீரோ பார்த்து. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இங்க 3 பேர் அந்த மஞ்ச மண்டை எல்லாருமே வாயை பொழுந்து, இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ அந்த லக்கி டிரா மிஷின் சூதாட்ட விளையாட்டு அதுல உட்காந்துட்டு அசால்ட்டா எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டே இருக்காரு. காசு வந்துகிட்டே இருக்கு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டாலர் கணக்கில் வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்து வாயை பொழுந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த சீட்டு மாதிரி எடுத்து காசை வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. வாங்கடா வாயை பொழுந்தது போதும், காசு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க அந்த சூதாட்ட விடுதியில் இருக்க அந்த ஆபீசர் வந்து, ஏய் நிலுங்க உங்க மேல சந்தேகமா இருக்கு, நீங்க எப்படி இவ்வளவு ஜெயிச்சிங்க, இது வரைக்கும் யாருமே இவ்வளவு ஜெயிச்சது இல்ல, உங்களை நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கையில ஒரு சின்னதா கோல்டன் நைஃப் மாதிரி இருக்கும். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் இது என்னோட பாதுகாப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பானுங்க. பார்த்துட்டு உங்க மேல எதுவுமே இல்லைங்க, நீங்க ஒரு ரொம்பவே அதிர்ஷ்டசாலி, பரவாயில்ல நீங்க போங்க, வயிறு எரியுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வைப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த சீட்டை எடுத்துட்டு நான் இவ்வளவு ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அந்த பொண்ணு, இவ்வளவு ஜெயிச்சிருக்கீங்களா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லா காசையும் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ண வைப்பாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படி கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த மஞ்ச மண்டையன் மூட்டையா காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, அண்ணே இவ்வளவு காசை பார்த்தது இல்லைண்ணே, இவ்வளவும் நம்ம காசானே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, டே இது என்னோட காசுடா, இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட தங்க கோடாரி தான், அதை நான் உருமாத்தி சின்ன கத்தியா மாத்திட்டேன், இதனால எனக்கு அதிர்ஷ்டம் அள்ளிக்கிட்டே போகும், காசு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி இருக்க அந்த மஞ்ச மண்டையனோட ஃப்ரெண்ட்ஸ் பேக்ல அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும், ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள சில்வர் அந்த கோடாரி இருக்கும். அந்த கோடாரி நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்துட்டான். அந்த சில்வர் கோடாரி அப்படி கத்துனோன்னே அதை பார்த்து நம்ம ஹீரோ, கோல்டன் கோடாரி காசு பணத்தெல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வரும், சில்வர் கோடாரி எனிமி கிட்ட வந்து அலர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ நிறைய காசு ஜெயிச்ச உடனே அங்க இருக்கவன், ஏய் எங்க காசெல்லாம் திருப்பி கொடுறா, நீ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ, டேய் இங்க நான் யாருன்னு தெரியாம மோதாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு பறக்க விட்ட உடனே அங்க கோல்டன் ஹேர்ல உள்ள ஒரு அழகான பொண்ணு வருவா. இவளோட பேரு ஐரின் ஹில்டன். அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, ஐயோ இவ்வளோ ஐயே இவ கண்ணு முன்னாடி பட வேண்டாடா, ஓடுங்கடா நிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணை பார்த்து அலறி அடிச்சுட்டு ஓடுவான்.
இவ யார் அப்படி சொல்லிட்டு பார்த்தா இந்த உலகத்துல கடவுள் அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பொருள் இருக்கும். அந்த மாதிரி மந்திர பொருள் இருக்க இந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பான். இந்த பொண்ணோட பவர் என்னன்னா, அதாவது அன்லக்கி தான். இவ கிட்ட வந்தாலே இருக்கிற காசெல்லாம் நக்கிட்டு போயிரும். இவரோட அந்த அன்லக்கினால உலகமே ரொம்ப நஷ்டமா போச்சு. இவ கிட்ட மட்டும் போனோம் நம்மளோட காசெல்லாம் நக்கிட்டு போயிரும். டே ஓடுங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடும் போது அந்த பொண்ணு அந்த ஐரின் நம்ம ஹீரோ பாத்துருவா. நீங்க தானே, நான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்க ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொன்னேன்னு, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படி சொல்லிட்டு பார்க்கல திரும்பி போயிரு அப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி பார்ப்பான். அப்படி எஸ்கேப் ஆகி பார்த்தாலுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று பேசணுங்க சொல்லிட்டு வந்துருவா. நம்ம ஹீரோட அந்த மந்திர பொருட்களோட விலையெல்லாம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ போச்சுடா வசமா மாட்டிக்கிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருப்பான். அவன் நம்ம ஹீரோ கிட்டே வந்துருவா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட நான் கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன், நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா என் பேச்சை கவனிப்பீங்க அப்படி சொல்லணும். நம்ம ஹீரோ ஐயோ இவங்க இருந்து போக மாட்டாளே அப்படி சொல்லும்போது அங்க இருக்க மஞ்ச மண்டைன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து இவர் ஏன் வித்தியாசமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஆமா இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படி சொல்லும்போது அந்த மஞ்ச மண்டையன் இவன் அந்த ஐரன் ஹில்டன் தானே, ஹில்டன் அவனுக்கு பெரிய கோடீஸ்வரன் குடும்பமாச்சு, அவளோட பொண்ணா இவ ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டுட்டு இந்த மஞ்ச மண்டையங்கள் எல்லாமே என்ன பண்ணுவானுங்க, அந்த பொண்ணுகிட்ட பேச போவானுங்க. நம்ம ஹீரோ வேண்டாண்டா வாங்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போகும்போது அவனுக்கு அந்த பொண்ணுகிட்ட வளைஞ்சிட்டு பேசிட்டு இருப்பாங்களா. அப்படியே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணோட அந்த அன்லக்கினால அவனுங்க வாந்தி பேதி எடுத்துட்டு ஐயோ என்னங்க இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சு, இந்த பொண்ணுகிட்ட பேச போய் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு மயங்கி போய் கீழே கிடப்பானுங்க. அவனுங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அப்படி தூக்கிட்டு வெளியே வந்துட்டு டே பைத்தியக்காரன் நாய்களா, நான் சொல்றது கவனமா கேளுங்க, அவ கிட்டேயே போகக்கூடாது, அவ கிட்ட போனோம் நம்ம பொழப்பெல்லாம் நக்கிட்டு போயிடும், அவ்வளவுதான், அவ ரொம்பவே அன்லக்கியானவ, உடனே நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படி சொல்லிட்டு அவனுகிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா அங்க ஏழை நடக்கிற இடத்துக்கு உள்ள போனா என்ட்ரன்ஸ்குள்ள போவான். அங்க பார்த்தா அந்த சிஓவும் அவனோட அசிஸ்டன்ட் கண்ணாடி போட்டவனு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த சிஓவை பார்த்த உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பாம்பு இருக்க இடத்துக்கு அனுப்பி வச்சு கொண்டானே, அதை நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ டே உன் சாவை என் கையில தாண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம கடுப்புல இருப்பான். ஆனா அங்க இருக்க அந்த கண்ணாடி போட்ட அசிஸ்டன்ட் உன்ன மாதிரி பிச்சைக்காரெல்லாம் இங்க வரக்கூடாதுடா, இங்கெல்லாம் பணக்காரங்க தான் ஏழை நடக்கிற இடம் அப்படி சொல்லிட்டு அவன் கிண்டல் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல நிறைய பேர் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அங்க இருக்க ஒரு பொண்ணு என்னோட ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அப்புறம் அந்த பக்கம் இருக்கவன் என்னோட பர்ஸை காணுண்டா அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் பார்த்தா என்னோட ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போயிட்டு இருக்குடா, எல்லாம் நஷ்டமாயிட்டு இருக்குடா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ என்ன இது எல்லாமே பார்த்தாலே ஏதோ ஒரு இலவு விடுற மாதிரி இருக்குது, ஒருவேளை அவ இங்கேயே வந்துட்டாலோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த ஐரின்ற அந்த பொண்ணு இங்கே வந்துடுறா. அவளை பார்த்து நம்ம ஹீரோ ஐயோ வந்துட்டாளா, உயிரே தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போயிரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போக பார்க்க கதவுல போய் முடங்குன்னு இடிச்சிட்டு கீழே விழுந்துருவான். அந்த பொண்ணு சாரிங்க உங்களுக்கு எது பிரச்சனை அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ ஏன்டி என் பின்னாடி வர, இப்படி நடக்கிறது எல்லாமே ஒன்னாலதான் அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த பொண்ணு அதுதாங்க நான் சொல்ல வந்தேன், இது என்னாலதான் நடக்குது, என் கூட இருக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அன்லக்கே நடந்துட்டு இருக்குது, எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், நீங்க தான் அதை எப்படியாச்சும் பண்ணியாகணும், உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு அதெல்லாம் தோணுச்சு, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு ஓ இவ இதுக்கு முன்னாடி ரொம்ப கெட்டவளால இருந்தா, எல்லாரோட காசையும் உருவிட்டு எல்லாத்தையுமே நஷ்டமாக்கிட்டு நக்கிட்டு போக வச்சிருவா, இப்போ என்னன்னா ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்காளே, ஒருவேளை இதுக்கப்புறம் தான் அவ கெட்டவளா மாறுவாளோ, ஆமா அந்த மந்திர பொருட்கள்லாம் அவங்க கெட்டவங்களா மாத்தும் இல்லையா, அதனால மாறி இருப்பா. சரி இப்போ நான் இவளை எனிமையா பார்க்காம ஃப்ரெண்டா பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஐரின் பொண்ணுகிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் கூட ஏலம் நடக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை ஏலம் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போக பாப்பாரு. அதை கேட்ட அந்த ஐரன் பொண்ணும் கண்டிப்பா நான் உங்க கூட வரேன், எனக்கு இது குணமாவும் இல்ல, நீங்க இதை குணப்படுத்திடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி சந்தோஷமா போயிட்டு இருப்பா. அப்படியே ஏலம் நடக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் அந்த ஐரன் பொண்ணு வந்து உட்காந்துறாங்க. ரெண்டு பேர் பக்கத்துல தான் உட்காராங்க. அங்க நிறைய பணக்காரங்க உட்காந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஐரன் பொண்ணை பார்த்துட்டு இவரோட பவர் மூலமா எல்லாத்தையுமே நஷ்டமாக்க வச்சு எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஐடியால இருப்பான். இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாச்சு இந்த சாபத்தை போக்கி நான் ஒரு நல்ல லக்கியான பொண்ணா மாறணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நீங்க என்னோட இந்த அன்லக்கிய போக்கிடுவீங்க தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சந்தோஷப்பட்டோன்னே அவளோட அந்த மேஜிக் பவர் இன்னும் அதிகமாகுது. நம்ம ஹீரோட பல மேஜிக் அப்படி குறையுது. அப்ப நம்ம ஹீரோக்கு டாலரன்ஸ் அப்படி சொல்லிட்டு புது ஸ்கில் வருது. இது மூலம் நம்ம ஹீரோக்கு இந்த வெளியில இருந்து வர ஆபத்து மேஜிக் பவர் தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். இவரோட இந்த அன்லக்கி பவரும் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் தாக்கத்தை குறைக்கும். இப்படின்னு ஒரு புது ஸ்கில் அந்த பறவையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ பரவாயில்லையே, இந்த பறவை நம்மளுக்கு ஏத்த மாதிரி நிறைய கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ இவளோட பவர் வச்சு எல்லாத்தையுமே குழப்பணும்னு சொல்லிட்டு இந்த ஐரின் பொண்ணு பவர் வச்சு என்ன ஆகும், அங்க இருக்க பணக்காரங்க எல்லாருமே தேவையில்லாத ஒயின் இந்த மாதிரி மந்திர பொருள் எல்லாமே சம்பந்தமே இல்லாம நிறைய காசை கொடுத்து எல்லாத்தையுமே காலி பண்ணி அவனுங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடிடுவானுங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த சிஓ தான். நம்ம ஹீரோ அந்த சிஓ பார்த்துட்டு ஓ இவங்கிட்டையும் இவளோட அந்த அன்னைக்கு மேஜிக் வேலை பார்க்கலையா, அப்படின்னா இவங்கிட்ட அந்த டாமினன்ஸ் பவர் இருக்கணும், அதனாலதான் இவங்கிட்ட அவ்வளவு வேலை பார்க்கல, இவ எனக்கு ஈடு கொடுக்குறானே அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு இருப்பான். அப்ப அங்க இருக்கிற கண்ணாடி இந்த பாட்டில் இதெல்லாம் வரும். அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் எடுக்க ட்ரை பண்ணுவான். அதே நேரம் அந்த சீவமும் எடுத்துட்டு இருப்பான். அப்பதான் முக்கியமான ஒரு பொருள் வரும். அது என்னன்னா அதுதான் எலிக்சர்
பிளான்ட், இது ஒரு மரம். இந்த மரம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இது ஏலம் எடுக்க நம்ம ஹீரோவும் கை தூக்குவான், அந்த சீவோவும் கை தூக்குவான். அதை நம்ம ஹீரோ அந்த மரத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரும். நான் நிறைய இது ஹண்ட் பண்ணிட்டு அவனுக்கு எல்லாம் கொடுப்பேன், ஆனா இந்த மரத்துல இருந்து பழத்தை மட்டும் என்கிட்ட கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோவும் அந்த சீவும் 2 பேர் கை தூக்கி அந்த ஏலத்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஏலத்தை விட்டுறவரு, ஓ உங்க 2 பேத்துக்கு இது வேணுமா, அப்படின்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லுவா, இந்த மரத்துல இருந்து வர பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும், இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா, ஏன்டா சங்கடப்படுத்திட்டு இருக்க, ஒழுங்கா ஏலத்தை மட்டும் நடத்துற அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை தூக்கி ஏலத்தை கேட்க ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோ 5 மில்லியன் சொன்னா அந்த சிஓ $10 மில்லியன் அப்படி சொல்லிட்டு ஏலத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ரொம்ப அதிக வேலை போகும்போது நம்ம ஹீரோ உடனே எங்க பக்கத்துல இருக்க ஐரின் பொண்ணை பார்த்து, இதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டிய வேலை தான், நான் உன்னை கூட்டு வந்ததே இதுக்காக தான், இப்போ நீ எனக்காக ஏலம் எடுக்கிறியா, என்கிட்ட காசு இல்லை அப்படி சொன்னோன்னே அதை கேட்ட அந்த ஐரின் பொண்ணும், அவ்வளவுதானே காசுன்னு வந்துருச்சுன்னா என்னை யாராலையுமே தோக்கடிக்க முடியாது, அதுல நான் குவீன் அப்படி சொல்லிட்டு அவ கெத்தா சொல்லிட்டு இருப்பா. இவ டோனி ஸ்டாக்கு, பேட்மேன் இவங்களை விட ரொம்ப பெரிய பணக்காரியா இருப்பா போல இருக்கே. அப்புறமா ஏலம் நடக்க ஆரம்பிக்குது. அப்புறம் $50 போகுது. அந்த பொண்ணு எந்திரிச்சு மறுபடியும் $60 அப்படி சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவா. அப்புறமா கடைசியில $100 வந்துடும். அந்த பொண்ணு $150 சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்துட்டு அந்த சிஓ, இவ எங்க இருந்து வந்தா, இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவ திடீர்னு எந்திரிச்சு இவ்வளவு காசுக்கு ஏலம் எடுக்க ஆரம்பிக்கிறாள் அப்படி சொல்லிட்டு அவன் கடுப்பாயிருவான். அப்படி போயிட்டே இருக்கும்போது $200 மேல போயிடும். அவன் $220 சொல்லிட்டு அந்த சிஓ அடங்கவே மாட்டான். அவனுக்கு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் கூட்டிக்கிட்டே இருப்பான். அங்க கூட இருக்க அந்த சிஓ கூட ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் பாருங்க, அவன் அந்த சிஓவை கட்டி பிடிச்சிட்டு, ஐயா இதுக்கு மேல தாங்காத ஐயா, கம்பெனி எல்லாம் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான், காசு நம்ம கிட்ட அவ்வளவு கிடையாது, நீங்க ஏற்கனவே எனக்கு 2 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்கீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஓவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருப்பான் அந்த அசிஸ்டன்ட். அப்புறமா என்ன ஆகும், $300 $400 போனது $500 போயிடும். அந்த ஐரின் பொண்ணு அந்த மரத்தை $500 ஏலத்துக்கு எடுத்துருவா. அங்க ஏலத்துக்கு எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஐரின் பொண்ணு கூட சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த ஐரின் பொண்ணு, என்னோட இந்த சாபத்தை நீங்க எடுக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாமா எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது அவ பதறிடுவா, ஏங்க என்கிட்ட பொய் சொல்லல உண்மையதானு சொல்றீங்க அப்படி சொல்லும்போது, பயப்படாத நான் உண்மையதான் சொல்றேன், இப்போ என்ன பண்ணணும் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி அந்த எதிர்காலத்தை கணிக்கிற பொண்ணு கையில அந்த மார்க் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இவகிட்ட மார்க் இருக்கா சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அவ என்கிட்ட கண்ட இடத்துல அந்த மார்க் இருக்கு, இப்போ இங்க காட்ட முடியாது, நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதுல பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் மொபைல காட்டும் போது அதுல அவ உடம்பு ஃபுல்லா அந்த மார்க், கை கால் உடம்புலாம் இருக்குமே. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இது சாதா மார்க் இல்ல, இது ஒட்டு நீ மார்க், இதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், இது எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இந்தாங்க என் நம்பரை வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்பர் எழுதி கொடுத்து, நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன், நம்ம எல்லாமே யோசிச்சு பண்ணலாம், இது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். கிளம்பிட்டு அந்த ஏலம் எடுத்து அந்த பொருளை வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வாங்க போவான். அங்க இருக்கணுங்க, எங்க நீங்க ஏலம் எடுத்துட்டீங்க, ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சின்ன சார்ஜ் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, சரி என் ஃப்ரெண்டு கிட்ட காசு இருக்கு நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி அந்த மஞ்சள் மண்டையனுக்கு ஃபோன் பண்ணி காசை கொண்டு வர சொல்லுவான். அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவனுங்க நல்லவன் நம்பிட்டானே, இவனுங்களே ஒரு திட்டு பசங்க, காசை ஃபுல்லா எடுத்துட்டு ஓடிட்டாங்களா அப்படி சொல்லும்போது அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோட காசை அப்படி மூட்டை எடுத்துட்டு ஓடுவானுங்க. ஐயா ஜாலிடா, இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படவே வேண்டாம், ஜாலியா உட்காந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காசை ஆட்டையை போட்டு ஓடிட்டே இருப்பானுங்க. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க பார்த்தா ஏதோ ஒன்று பறந்து வந்து அடிக்கும். வேற என்ன, நம்ம ஹீரோவோட தங்க கோடாரி தான். நம்ம ஹீரோ குறுக்க வந்து, டேய் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் காசே திருடிட்டு போவீங்க, நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பீங்கடா அப்படி சொன்னோன்னே, ஐயா மன்னிச்சிருங்கண்ணே என்ன தெரியாம மாட்டேனே அப்படி சொல்லிட்டு கெஞ்சும் போது நம்ம ஹீரோ அந்த ஏலத்தில் ஒரு கல்லை ஏலத்தில் எடுத்திருப்பான். அந்த மந்திரக்கல் என்னன்னா அது ஒரு அடிமைக்கல். அந்த மந்திரக்கல் மூலமா நம்ம ஹீரோ மந்திரம் போட்டு மந்திரத்தை சொன்ன உடனே என்ன ஆகும், அவனுங்க நம்ம ஹீரோவோட அடிமையாயிருவானுங்க. அப்போ ஸ்கிரீன் பாப்பாகி, இதுக்கப்புறம் இவனுங்க 3 பேரும் உங்க பேச்சை மீறி உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா அவங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பாப்பாக்கும். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அந்த மஞ்சள் மண்டையிட்ட சொன்னோன்னே அது கேட்டு மஞ்சள் மண்டையன், எங்க இதெல்லாம் ரொம்ப அதிகங்க, எங்க காப்பாத்து இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் நான் சொல்றதெல்லாம் நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய காசு தரேன், நீங்க என்னோட காசு திருடிட்டு போகணும்னு அவசியமே இல்லை அப்படி சொன்னோன்னே, சரிங்க நீங்க சொல்றதே செய்யறேன் அப்படி சொல்லிட்டு அவனுங்க ஒத்துக்குவானுங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட அப்பார்ட்மெண்ட்ல அந்த மஞ்சள் மண்டையை அவனுக்கு எல்லாத்தையுமே கூட்டு வந்துருவாரு. அங்க பார்த்தா ஒரு மணல் மூட்டை இருக்கும். அந்த மணல் மூட்டை எதுக்கு அப்படின்னா அந்த மரத்தை நட்டு வைக்கிறதுக்கு. அதை நட்டு வைக்கிறதுக்கு அந்த மஞ்சள் மண்டை என்ன சொல்வாரு, போங்கடா அந்த மரத்தை நட்டு வைங்க அப்படி சொன்னோன்னா அந்த மஞ்சள் மண்டையை மணலை கொட்டி மரத்தை நட்டு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த மரம் பேசிட்டு இருக்கும். அந்த மரம் பேசுறது நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் கேட்கும், வேற யாருக்கும் கேட்காது. அது டே மெதுவா தூக்குடா அப்படி கத்துனோன்னே நம்ம ஹீரோவும் டேய் அதை பார்த்து மெதுவா தூக்குன்னு சொன்னோன்னே அவன் மெதுவா தூக்கி அந்த மணலை வச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்க்கும்போது, இந்த மரத்தை இதுக்கு முன்னாடி நான் எடுக்கும்போது அந்த மரம் ஓவரா துள்ளிட்டு இருந்தது, இந்த மரத்துக்கு முட்டாள்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வரும். யாரா அது அப்படி சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, அந்த சிஓ தான். அவன் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, நான் தான் இந்த டிகேஎம் கம்பெனியோட சிஓ, அந்த ஐரின் பொண்ணு ஏலம் எடுத்த அந்த மரத்தை நீங்க தான் விலை கொடுத்து வாங்கிருக்கலாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, டே வேலை இருக்கடா
வைடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுவான். அதை கேட்டு அவன் கடுப்பாகி அந்த பக்கம் அவன் அசிஸ்டன்ட் கிட்ட டே எல்லாம் ஒன்னால தான்டா, நீ வந்து சம்பளம் பாக்கி அது பாக்கின்னு சொல்லிட்டு ஏலம் எடுக்காம கூட்டு வந்துட்ட, இப்போ பாரு அவன் என்ன எப்படி மரியாதை இல்லாமல் நடத்திட்டு இருக்கான், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாகிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த கண்ணாடி போட்டவன் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்ககிட்ட பேசி எப்படியாச்சும் நான் மரத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட அசிஸ்டன்ட் அங்கேருந்து கிளம்புவான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ நான் வெளியே போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஆனால் யார்ட்ட நான் ஃபோன் பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த சீவோடா அப்படின்னு சொல்லுவானா. அதை கேட்டு அந்த அசிஸ்டன்ட் யோ பைத்தியக்காரா, ஏன்டா அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, அவன்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபோனை வைடான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கடுப்பாய் அந்த கோடாரை எடுத்துட்டு டேய் உங்களுக்கு என்ன மறந்துடுச்சா, நீங்களா என்னோட அடிமை, கொஞ்சம் வார்த்தை தடிச்சுது உன் கழுத்தை வெட்டிடுவேன் புரியுதா அப்படின்னு சொல்லும்போது மன்னிச்சிருங்க தெரியாமல் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்துருவானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி போட்டவன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணுறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சுது. இவனுங்க என்ன அசால்ட்டாக என்ன ஃபாலோ பண்ணுறானுங்க, என்னை பற்றி இவங்களுக்கு சரியாக தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு மந்திர பொருள் இருக்கும். இந்த மந்திர பொருள் என்ன எனக்கு தெரிஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனை சுத்த விடலாம்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அவன் ஃபோனில் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அவன் எங்கெங்க போகிறான் ட்ராக் பண்ணி சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ட்ராக் பண்ணி சொல்லிட்டே இருப்பானுங்க. ஒவ்வொரு ஏரியாவாக சொல்லுவானுங்க. ஒழுங்கா ஒரு இடத்த சொல்லுங்கடா, ஏன்டா என்ன சுத்த விட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகும்போது கடைசியில் நம்ம ஹீரோ ஒரு கடையில் உட்காந்துட்டு இருப்பான். அங்கே உள்ள போனால் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்டவன் ஏங்க நீங்கள் தானே அந்த ஜோ உங்ககிட்ட பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அந்த கண்ணாடி போட்டவன் நம்ம ஹீரோ காதில் கேட்காத மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பானா. அவன் திரும்ப திரும்ப கூப்பிட்டுட்டே இருப்பான். நம்ம ஹீரோவும் கண்டுக்க மாட்டாரு. அதில் கடுப்பாய் அந்த கண்ணாடி போட்டவன் யோ பைத்தியக்காரா கத்திக்கிட்டே இருக்கேன் காது கேட்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவானா. நம்ம ஹீரோ உடனே ஓங்கி அவனை அடிச்சா அப்படி நாக் அவுட் பண்ணி கீழே அப்படி படுக்க போட்டுருவாரு. நீ என்கிட்ட ஒழுங்கா பேச வந்தனா மரியாதையாக பேசி பழகு, இந்த மாதிரி பேசுனேன் மூஞ்செல்லாம் உடச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டினோன்னே ஐயா நான் அவங்கள 10 தடவை கூப்பிட்டேன் உங்களுக்கு தான் காது கேட்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு காது கேட்கலையா மூஞ்செல்லாம் உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை மிரட்டிட்டு அவங்ககிட்ட என்ன மந்திர பொருள் இருக்குது அதை எடுத்தாகணுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் இந்த கண்ணாடிக்காரனை போட்டு நம்ம ஹீரோ என்ன பாடுபடுத்த போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.